எனவே 6ஆம் அதிகாரத்திலே அப்படியாக தேவனுடைய கோபாக்கினை புறப்பட்டது என்றும் இயற்கை கூட கொந்தளித்து பூமி அதிர்ச்சி பெரும் கண்மலைகள் வெட்டி தள்ளுமினதும் சூரியன் கம்பளி போல் அப்படியா கருத்ததும் சந்திரன் ரத்த நிலவால் மாறினதும் ராஜாக்கள் ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் நடுங்கி அவர்கள் அப்படியே விரைத்து போனார்கள் என்றும் ஆட்டுக்குட்டியான முகத்துக்கு விலகி ஓடி அவர்கள் யாரை தேடி ஓடினார்கள் என்று சொன்னால் பர்வதத்தையும் கல்லையும் மண்ணையும் தேடிதான் மல்லை ஓடி போய் ஒளியிடத்துக்கு ஓடினார்கள். சரி, இப்பொழுது 7ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் வருவோம். ஆக இந்த 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது இதை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். இந்த 7ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனங்கள் வரைக்கும், இது வெரி இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் 7ஆம் அதிகாரம். அதனாலதான் நான் உங்களுக்கு பிரேக் பண்ணிட்டு நான் போனேன். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரங்கள் வரைக்கும், மன்னிக்கவும், 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனங்கள் வரைக்கும் ஒரு பகுதியாகவும், பிறகு 8லிருந்து 17வது வசனங்கள் வரைக்கும் இன்னொரு பகுதியாகவும், அதாவது 9லிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இன்னொரு பகுதியாக இந்த அதிகாரத்தை 2 பிரிவுகளாக, 2 காட்சிகளாக, 2 சம்பவங்கள் அங்கே காணப்படுகிறது. உதாரணத்துக்கு 9வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 140வது பக்கம், புதிய ஏற்பாடு. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரனும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அப்ப தொடங்குகிறது இவைகளுக்கு பின்பு. அப்ப இவைகளுக்கு பின்பு என்று சொன்னால் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனங்கள் வரைக்கும் இன்னொரு சம்பவம் நடக்கிறது. அவைகளுக்கு பின்பு என்று 9ஆம் வசனம் தொடங்குகிறது. அப்போ 1லிருந்து 8 என்ன நடக்கிறது என்பதை குறித்து நாங்கள் வாசிக்க போகிறோம். வாசிங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனங்கள் வாசிப்போமா? இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பென்யமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். சரி, நன்றி. பாருங்கள், முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். முத்திரை போடப்பட்டவர்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். எவ்வளவு பேர்? எவ்வளவு பேர் தம்பி? உங்க டச் பைபிள்ல வச்சிருக்கீங்க பிள்ளைகளா? இங்க வளர்ந்த பிள்ளைகள் சொல்லுங்க, எவ்வளவு? வாசிக்க பார்த்துட்டு
சாம்சன் 100 எவ்வளவு எடுத்துக்கு வந்து பிளாக் போர்ட்ல எவ்வளவு இன்னைக்கு பாப்பா என்ன மாதிரி கூட ஸ்கூல் ரைக்கடிங் அப்படி 1,44,000 பேர் எழுது பார்ப்போம். அடுத்தால சரியாயிரு சரியாயிரு. வெரி குட். கேரள கட்டுங்கள். 40,000 1,40,000. சரி. அப்ப ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் அப்ப 12,000 பேராக இவர்கள் என்ன செய்கிறார்கள்? முத்திரை போடப்பட்டு இப்படியாக ஒரு காரியத்தை இவர் பார்க்கிறார். நாங்கள் நினைக்கக்கூடாது 6வது முத்திரை உடைத்த கையோடு 7வது முத்திரைக்கு இடையிலே சில சம்பவங்கள் நடக்கிறதாக இந்த 7ஆம் அதிகாரத்தில் நீங்க நினைக்கக்கூடாது. 6ஆம் முத்திரை உடைத்த கையோடு ஒரு சில பூமி அதிர்ச்சி எல்லாம் வந்தது, அப்படி ஜனங்கள் கத்தினார்கள். அது பிறகு 7ஆம் முத்திரை நாங்கள் படிக்க போகிறோம். அதுடன் வேற சம்பவங்கள் நடக்கிறது. அதுக்கிடையில இப்படி ஒரு காரியம் நடக்கிறது என்று நீங்கள் அப்படியா குழப்பக்கூடாது. சில பேர் அதை குழப்பி விடுவார்கள். அதுக்கு ஒரு இடைவெளி வைக்காதபடிக்கு 6ஆம் முத்திரையோடு கூட இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறதாக, 6ஆம் முத்திரை உடைத்த கையோடு கூட இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருப்பதாக நீங்கள் எடுத்தால் மட்டும் அது போதும். நமக்கு விளங்கிக் கொள்ள அது மிக இலகுவா இருக்கும். பாருங்கள், இந்த நேரத்திலே 4 தூதர்கள் எழுப்பி வருகிறார்கள். 4 தூதர்கள் எழுப்பி வந்து என்ன செய்தார்கள்? என்ன செய்துவிட்டார்கள்? வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு காற்றை பிடிச்சிட்டார்கள். பூமியிலே காற்று வீசக்கூடாது. பூமியிலே காற்று வீச. ஆனால் ஒரு சத்தம் கேட்டது. என்னவாம்? ஒரு தூதன் வருகிறான். 2ஆம் வசனம். ஜீவனுள்ள தேவனுடைய 2ஆம் வசனம். சரி. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். உடனே ஒரு தூதன் வந்து தேவனுடைய கோலிலே முத்திரை போடும் அளவிற்கு முத்திரை போட்டு அவருடைய மக்களை முத்திரை போடும் வரைக்கும் இந்த மரங்களையோ இந்த செடிகளையோ இந்த கடல்களையோ ஒன்றையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று அந்த ஒரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வருகிறான். அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம் என்று சொன்னால், இந்த தேவ தூதர்கள் தான் இந்த இயற்கை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாதுகாக்கிற வேலையை தேவன் வைத்திருக்கிறார். இந்த இயற்கை, உதாரணமாக இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பாருங்கள், வாசிக்கும் பொழுது 14ஆம் அதிகாரம் 18, வெளிப்படுத்தின விசேஷம் 14:18. அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும். இது என்ன தூதன்? நெருப்பு. நெருப்புக்கு அவர்தான் அந்த பொறுப்பாளர். நெருப்புக்கு ஒரு பொறுப்பாளர் ஒருவர் இருக்கிறார். இன்னொன்று 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 16:5. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் அவன் இந்த மழை பெய்யறதுக்கு, இந்த வெள்ளப்பெருக்குக்கு, இந்த தண்ணீர்களுக்கு, இது எல்லாத்துக்கும் கடவுள் அந்தந்த தூதர்களை என்ன செய்து வைத்திருக்கிறார். அவர்கள் ஓர்டர் கொடுக்க தேவன் ஓர்டர்களை கொடுக்க அனுமதி கொடுக்க இந்த தூதர்கள் என்ன செய்வார்கள்? இயங்க ஆரம்பிப்பார்கள். எனவேதான் இயற்கை அவர்கள் எல்லாவற்றையும் பாதுகாக்கிறதுக்காக எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். இப்ப சாத்தான் கூட எதற்காக படைக்கப்பட்டவன்? அவனும் ஒரு வேலை செய்வதற்காக. எதற்காக? தேவனுக்கு ஆராதனை. அவர்தான் மியூசிக் லீடர், வர்ஷிப் லீடர். அவர்தான் தேவனுக்கு ஆராதனை செய்வதற்காக. அப்ப ஒவ்வொரு தூதர்களுக்கும் மீகாவேல் எதற்காக? மீகாவேல் மைக்கேல் எதற்காக? யுத்தம் பண்ண, பாதுகாப்பு. சண்டையில் இறங்கி இருக்க போறாங்க. பாதுகாப்பு, யுத்தம் தான். காட் பண்றது பாதுகாப்பு. காபிரியல் விசேஷ தூதர்கள், அநேக தூதர்கள் கொண்டு வர்றார். அதுல அவர் தான் ஹெட், பெரிய தூதர் காபிரியல். அவர் பல தூதர்கள்
தேவனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை சுற்றி பக்கத்தில் தூதர்கள் இருக்கிறார்கள். உங்களை பாதுகாக்க தூதர்கள் இருக்கிறார்கள். உங்கள் குழந்தைகளை பாதுகாக்க தூதர்கள் இருக்கிறார்கள். எனவேதான் இயேசு சொன்ன இந்த சிறியவரை கூட அற்பமாக எண்ணாதீர்கள். ஏனென்றால் இவர்களுடைய தூதர்கள் தேவனுடைய முகத்தை தரிசிக்கிறார்கள். அந்த பிள்ளையோட குழந்தையோட தோத்துதான் இந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறான், பாதுகாத்து கொண்டிருக்கிற முகத்தை தரிசிக்க. அதனால அவனை பார்த்து ஏதாவது திட்டி விட்டுறாத, சனியன் மாடு பேய் பூதம் என்று சொல்லி விட்டுறாதே, நாங்க தூதம் பக்கத்தில் நிற்கிறான். அப்ப தூதர்கள் பாதுகாக்கிறார்கள். அந்த பாதுகாப்பு தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு படைப்புகளுக்கும் தன்னை சிருஷ்டிக்கும் கொடுத்து வைத்திருக்கிறார். சில பேருக்கு 3 தூதர்கள், சில பேருக்கு 4 தூதர்கள், சில பேருக்கு 2 தூதர்கள், 5 தூதர்கள். அது கடவுளை பொறுத்தவரையில் எவ்வளவு தூரத்துக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் பாதுகாப்பு கொடுத்து வைத்திருக்கிறார். அப்ப இந்த இயற்கைக்கு மேலாக, இந்த இயற்கையை பராமரிப்பதற்காக, சூரியனை எல்லாவற்றையும் பராமரிப்பதற்காக இந்த தூதர்கள் அந்த தூது வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்ப நாங்கள் பார்க்க போகிறோம். முத்திரை போடப்பட்டவர்களுடைய தொகை சொல்ல கேட்டேன். எவ்வளவா? எவ்வளவு ஐயா? 1,40,000. இந்த விஷயத்தில் அநேகம் பேருக்குள் குழப்பம் இருக்கு. 1,44,000 பேர், 12,000 என்று சொல்லி முத்திரை போடப்பட்டவர்கள் என்று சொல்லி செலக்ட் பண்ணப்பட்ட கூட்டம். மற்ற எல்லாரையும் தட்டிவிடணும். அதாவது அந்த தூதருக்கு சொல்லியாச்சு, அந்த காற்றை பிடித்துக்கொள், கொஞ்ச நேரம் பிடிச்சுக்கொள்ளட்டும். அதாவது அழிக்க வேண்டாம், கொஞ்சம் விடு, முத்திரை போடு மட்டும் கோல்ல. அந்த 1,44,000 பேரை நாங்க தெரிவு செய்யும் வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் காற்றை கொஞ்சம் விடுங்க, எல்லாம் அழிக்காதீங்க என்று அவன் ஒரு தூதன் வந்து சத்தம் போட்டு சொல்லி மகா சத்தத்தோடு கூட சொன்னான். இப்ப இன்றைக்கு மனுஷன் சாப்பாடு இல்லாமல் இருப்பானோ? மனுஷன் சாப்பாடு இல்லாமல் இருப்பானா? ஒரு கொஞ்ச காலம் இருப்பான். தண்ணீர் குடிக்காமல் இருப்பானா? ஒரு கொஞ்ச காலம் இருப்பான். சுவாசிக்காமல் இருக்க முடியுமா அவனால்? ஒரு காலம் வருகிறது காற்றப்படியன். அதாவது மனுஷனுக்கு வந்து இந்த நன்றி செலுத்துற பழக்கம் அவனுக்கு குறைவென்றபடினால நாங்க மூச்செடுக்கிற காற்றுக்கு கூடிய ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துறது இல்லை. இந்த காற்றினுடைய அருமை எப்பொழுது தெரியும்? அதாவது ஒரு பழமொழி இருக்கு, நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும் என்றபடி நீங்க எடுக்கிற இந்த மூச்சு, இந்த காற்று இருக்கே, இது என்ன நல்லா இருக்கு. இந்த காற்றுடைய அருமை எப்ப தெரியும்? உங்களுக்கு நடக்கக்கூடாது, சும்மா ஒரு கற்பனை. நல்ல ஒரு அடிச்சு என்ன ஐசியில கொண்டு போய் போட்டு, என்ன போட்டு ஐசி என்ற இந்த இது என்னப்பா என்ன ஆங்கிலத்தில் அருமையான பேர், இன்டென்சிவ் கேர். எஸ், இன்டென்சிவ் கேர். அதுல போட்டு, அதாவது அவருடைய அந்த ஆபத்தான அந்த மிக முக்கியமான இடத்துல போட்டுட்டு அவருக்கு வெளியிலிருந்து தண்ணீர், சாப்பாடு, அவருக்கு காற்று, இதெல்லாம் கொடுப்பாங்க. சிலிண்டர் வச்சு காற்று வெளியில போகும், ஆக்சிஜன். கடைசி அவர் எல்லாம் சுகமாகி வெளியில வர்ற நேரத்துல ஒரு பில் ஒன்று வரும். இப்ப இங்க சீக்ரெட் ஃபண்ட்ஸ் இருக்கிறபடினால அவனுக்கு இப்ப பில் வருகிறதா போடுவார்கள். அப்படியே கட்டி போட்டு அதெல்லாம் கட்டி இருக்கிறார். அதுல வரும் பில் இப்ப வரும். என்னதுக்கு? டாக்டர் பார்த்த ஃபீஸ் அவருக்கு இவ்வளவு, மற்றது செயலைன் ஏத்துனதுக்கு, சாப்பாடு ஏத்துனதுக்கு, செயலைனுக்கு, அதுக்கு என்ன பேர்? அதுக்கு ஏதோ சரி சாப்பாடுன்னு சொல்லுவோமே, தண்ணீர் சாப்பாடு மாதிரி செயலைன் ஏத்துனதுக்கு இவ்வளவு. பிறகு காயம் கட்டி, அதை கட்டி, இதை கட்டி நிப்பாட்டினதுக்கு ரூமுக்கு, அரை ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளவு, ரூமுக்கு இவ்வளவு. கடைசி நான் வரும் சிலிண்டருக்கு இவ்வளவு. என்ன சிலிண்டர்? ஆக்சிஜன் சிலிண்டருக்கு. அடப்பாவி, இவ்வளவு காசு போட்டு பில் அடிச்சிருக்கிறான் இவன். இந்த காத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஆஸ்பத்திரியில படுத்ததுக்கு இவ்வளவு காசு வந்திருக்குதே என்று சொல்லி, அப்பதான் நாங்க என்ன செய்வோம்? இந்த காற்றை பற்றி கடவுள் எவ்வளவு இலவசமாய் தருகிறார் என்று யோசிப்போம். என்னுடைய கணக்கு சரியோ தெரியாது.
ஒரு மனுஷன் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை சுவாசிக்கிறான் தெரியுமா? ஒரு மனுஷன் ஒரு கிட்டத்தட்ட அவன் சுவாசிக்கிற ஒரு அளவு ஒரு மனுஷன் படிச்சிருக்கிறேன் எங்கேயாவது, கிட்டத்தட்ட அவன் வந்து ஒரு நிமிஷத்துக்கு பண்ணி பாக்கலையா நீங்க? ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை? அடுத்த வர வாக்குல எண்ணி சொல்லணும் எனக்கு. ஒரு நிமிஷத்துக்கு நான் எத்தனை காத்து மூச்சு உள்ளுக்கு எடுத்து போடுறேன். கிட்டத்தட்ட 17 தரம். சரியா பிள்ளையா சரியா? நான் குறைப்பு சரியா இருக்க மாட்டேன். 16 சரி கொண்டுதானே குறைவு. கொஞ்சம் ஏதோ கலைப்புல கூட எடுத்துட்டேன்னு வைக்கிறேன். அது பெருசா சரி. 16 என்று சொன்னால் ஒரு நிமிஷத்துக்கு 16 தரம் காற்று உள்ளுக்கெடுத்து எடுப்பார் என்று சொன்னால் அப்போ ஒரு மணித்தியாலத்துக்கு எத்தனையா ஐயா சொல்லுங்க? 60 பெருக்கணும். அப்ப ஒரு மணித்தியாலத்துக்கு எவ்வளவு? அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை? ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு 70 வயசுக்கு 80 வயசுக்கு இதுக்கு பில்ல போட்டு கொடுத்த ஆண்டவர் இவ்வளவு காத்து எடுத்திருக்கிற இந்த பில்லுக்கு கொடுன்னு சொன்னா சொத்த வித்தாலும் காசு வராது, கிடைக்காது. ஆனா மனுஷன் இந்த காத்துக்கு நன்றி சொல்றதே இல்லை. ஆண்டவரே நீ படைச்ச இந்த காற்றுக்கு ஆனால் நிப்பார் வாங்கல்கள் எல்லாருக்கும் நன்றி. ஆக உங்களுக்கு கொழுப்பு கூடி போச்சு மனிதர்களுக்கு. ஒன்றுக்கு நன்றி சொல்றது இல்லை, சூரிய வெளிச்சத்துக்கு நன்றி சொல்றது இல்லை. ஆக ஒக்கே அடிச்ச திட்டுறாச்சு ஒக்கே இப்படி இருக்க. அது சமர் வராதாண்டுவான். சமர் வந்தாச்சு இப்படி என்னண்டுவான். மழை பெஞ்சா சி இப்படி என்ன ஒரு வெளியில போவரையில மழையை திட்டுவான். புறம் குளிர் வந்தா குளிர திட்டுறான். அது வந்து அதை திட்டுறான் மனுஷன் கொஞ்சத்துல. இது மனுஷனுடைய உரி போல இந்த குணம் பாருங்கள். அப்ப தேவன் எவ்வளவாய் கிருபையாய் கொடுக்கிற இந்த சின்ன காரியத்தை பாருங்கள். ஜனங்கள் அந்த நாட்களிலே தவித்து போய் விடுவார்கள். கொஞ்ச நேரம் பிடிச்சிருவார் பக்கம் காற்று வீசாதபடி. தன்னுடைய ஜனங்கள் மக்கள் மத்தியிலே முத்திரை போடும் வரைக்கும், முத்திரை விடும் வரைக்கும் கொஞ்ச நேரம் பொருள் தன்னுடைய ஜனங்கள் செலக்ட் பண்ணும் வரைக்கும். இந்த விஷயத்துல இந்த 1,44,000 என்ற இந்த சொல்லுல பல பேருக்கு ஒரு போட்டி இருக்கு. முதலாவது போட்டி போடுறாக்கள் யார் சொல்லுங்க? அப்ப நாங்க தான் அந்த 1,00,000 பேர் தப்புறாக்கள். யார் சொல்லுங்க? ஜெகோவா விட்னஸ். அவங்க சொல்லுவாங்க நாங்க தான். நீங்க வடிவா சொல்லலாம். அது முத்திரை போடப்பட்டவர்கள் யாரு? வாசிங்க 4ஆம் வசனம். வடிவா அந்த ஜெகோவா விட்னஸ் அந்த மனுஷர்களுக்கு அந்த அறிவில்லாத அந்த மனுஷர்கள் கெடுக்கிற அந்த மனுஷர்களுக்கு தைரியமாக சொல்றோம். எடுத்து வாசிங்க. எங்க ஜனங்கள் அப்படியே கேட்டுட்டு வராங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். யாராக்கள்? அப்ப என்னென்று ஓச்சிட்டவர் சொல்லலாம் ஜெகோவா விட்னஸ் நாங்களா? நீ இஸ்ரவேலா? நீ யூதனா? இல்லையே. போடப்பட்டார்கள் வந்து இஸ்ரவேல் பிள்ளைகள் தானே. இஸ்ரவேல் மக்களுக்கு தான் முத்திரை விழுகுது. நீயே அதை தூக்கி வச்சு கொண்டிருக்கிறான். சேர்த்த முத்திரவிட முதுகுல சேர்த்த குத்துனாலும் குத்தி விட்டுறாரு ஆண்டவர். போட்டாங்க இவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர்கள் தெளிவாய் தானே ஆண்டவர். குழப்பி அடிக்காதீங்க, மண்டை போட்டு மண்டை அடிக்காதீங்க, ஆளுக்களை அடிபட்டு கொள்ளாதீங்க தெளிவா எழுதி வைத்திருக்கிறாரே. இதுக்கே இவங்க போட்டு நாங்க தான் அந்த 1,44,000 என்று இன்னொரு குரூப் சொல்லுகிறார்கள். யார் தெரியுமா? யாரு சொல்லுங்க. சரி, இன்னொரு குரூப் சிபிஎம். இப்ப அது சிபிஎம் இல்ல, டிபிஎம். இப்ப அது டிபிஎம். சிலோன் போயிட்டு, இந்த சண்டையோட போயிட்டு, சிலோனே போயிட்டு யுத்தத்தோட. த பெண்டிகோஸ்டல் மிஷன், சிலோன் பெண்டிகோஸ்டல் மிஷன், சிபிஎம். இப்ப பேர் மாறி இப்ப டிபிஎம். அவங்க சொல்றாங்க எங்கட சபையில இருக்கிற ஊழியக்காரர் எல்லாரும் இல்ல, கல்யாணம் கட்டாமல் திருமணம் இல்லாமல்
ஊழியம் செய்கிற சிபிஎம் அந்த ஊழியக்காரர் திருமணம் செய்யக்கூடாது. அல்லாத கர்த்தருக்கு சோத்திரம், நான் தப்புறாங்க சிபிஎம் சொல்லிவிட்டார்கள். நீங்கள் தப்பிட்டீங்க அன்பானவர்களே. திருமணம் அதாவது செய்யாத அந்த ஊழியக்காரர்கள் 1,44,000 பேர் தான் இந்த ஆட்கள். நாங்க தான் அவர்கள் ஒரு பக்கம் பிடிக்கிறார்கள். ஒன்று யெகோவா விட்னஸ், இரண்டாவது மற்றவர்கள் அடிபடுறது இந்த டிபிஎம். உங்களுக்கு சிபிஎம் தெரியுமா? அந்த அறிவா சொல்றேன் தெரியுமா? அவருடைய ரோம் டீச்சிங் அது. அந்த திருமணம் விவாகம் பண்ணாதிருங்கள் என்று அங்கே அதாவது வெளிப்படுத்த எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த இது இந்த தீமத்தை நிருபத்தை 2ஆம் நிருபம் கூடுதல் கூலிக்குறை பாருங்கள். அவர்கள் அநேக சத்தியத்தை அவர்கள் கற்பிப்பார்களாம். எப்படி கற்பிப்பார்களாம்? 2ஆம் அதிகாரமா 1ஆம் அதிகாரமா? 4ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் பாருங்கள். அந்த 2ஆம் வசனத்தை வைத்து மட்டும் அதை விசுவாசிக்கிறார்கள், அதை செய்கிறார்கள். என்ன பாருங்கள், 1 தீமோத்தேயு 4:2. 1 தீமோத்தேயு 4:2. விவாகம் பண்ணாதிருக்கவும் இதை பிடிச்சு போட்டு கல்யாணமே கட்டாதுகிறாங்க. அப்ப இதுகளை வைத்துக் கொண்டு சில வசன விளக்கங்கள் இல்லாம எதற்காக அதை சொல்ல போனார், எதற்கு யாருக்கு சொல்ல போனார், இதுகளை யார் இப்படி சொல்லுவார்கள் என்பதெல்லாம் தெளிவில்லாதபடியினால அநேகம் பேர் என்ன செய்கிறார்கள், இவர்கள் இந்த மாதிரி பகுதியில் இருந்து அவர்கள் திருமணம், அந்த ஊழியக்காரர்கள் திருமணம் செய்வதில்லை. ஏதேன் தோட்டத்திலே தேவன் தான் திருமணத்தை ஏற்படுத்தினவர். அது ஒரு அசுத்தமான காரியமோ திருட்டுள்ள காரியமோ அல்ல. தேவன் தான் அங்க நின்று நடப்பித்தவர். அது இடையில பாவம் தொடங்கின பிறகு விவாகம் தொடங்கவில்லை. எல்லாவற்றுக்கும் முன்பாகவே விவாகம் தொடங்கிவிட்டது. பாவம் உலகத்தில் பிரவேசிக்கிறது முதலாகவே தேவன் திருமண காரியத்தை நடப்பித்தார். எனவேதான் விவாக மஞ்சம் அசுசிப்படாதிருப்பதாக தேவன் இதனை கணக்கு பார்ப்பார். உங்கள் விவாக மஞ்சத்திலே மிகவும் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவு மிக எச்சரிப்பா இருக்க வேண்டும். இதுல மிக கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய கட்டம் இருக்கிறது. எனவேதான் உங்கள் மஞ்சம் அசுசிப்படாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டு இந்த நிருபங்களில் எல்லாம் எழுதப்பட்டுக் கொண்டே வருகிறது, எச்சரிக்கப்படுகிறது. சரி பிள்ளைகளே, எனவேதான் இதுல இவர்களும் போட்டி போறதுக்கு இவர்கள் முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் வாசித்த அந்த 4ஆம் வசனத்துல இஸ்ரவேல் மக்களுக்குத்தான் அந்த முத்திரை போடப்படுகிறது. அந்த 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 நாளிலே இஸ்ரவேல் மக்கள், அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, அதாவது அந்த நாளிலே வர்ற மகா உபத்திரவத்தின் பொழுது, நாங்கள் வாசித்த 6ஆம் முத்திரையில உண்டாச்சு இந்த மகா உபத்திரவத்தின் பொழுது, அதாவது அந்த அந்தி கிறிஸ்து தன் சுய ரூபத்தை காட்டின பிறகு, படிச்சுமா இல்லையா, அந்த சுய ரூபத்தை காட்டின பிறகு அவன் அந்த தேவாலயத்தில் ஏறி குத்தி இருந்து கொண்டு தன்னை வணங்கு, தன் சொருபத்தை வணங்குன்ற பிறகுதான் இவங்களுக்கு புத்தி தெரியும், அடாடாடா நாங்கள் பிளவிட்டுட்டோம் என்று. அதுக்கு பிறகுதான் ஆண்டவருக்கே அந்த பாடுபடுத்தினவங்க இவனை சும்மா விடுவாங்களா, இவனுக்கு விரோதமாக எழுப்பிடுவார்கள். யெகோவாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று. அப்பொழுது இவன் இந்த யுத்தங்களை கட்டவிழ்த்து விடுவான். அது பிறகு ஒரு காரியம் நடக்கிறது. பஞ்சம், பட்டினி, இந்த மற்றது மஞ்சள் குதிரை, 4 குதிரைகள், அதாவது வெள்ளை குதிரை வந்தது, சிவப்பு குதிரை வந்தது, கருப்பு குதிரை வந்தது, வெள்ளரிய குதிரை வந்தது, மரணம் வந்து கடைசி இயற்கையெல்லாம் சீற்றமெல்லாம் உண்டாகி, இப்படி ஜனங்கள் எல்லாரும் அப்பதான் மேசியாவாகிய ஆண்டவரை ஏற்றுக்கொள்ற கட்டத்திலே அப்படியாக நெருக்கப்பட்டு கொண்டு வருவார்கள். அந்த ஆட்கள் பக்கம் இந்த ஆண்டவர் ஒரு கோழி பிடிக்கிற மாதிரி, அதாவது அந்த கோழி ஒன்று பிடிக்கிறேன்னா அப்படி போய் மூலையில அப்படி கொண்டு போய் பிடிக்கிறது போல, அந்த மாதிரி ஜனங்களை கொண்டு போய் நெருக்கப்படுத்தி அப்பதான் அவர்கள் அறிவார்கள், ஐயோ எங்களுடைய அருமையான மெய்ப்பர், எங்களுடைய அருமையான கர்த்தர் இப்படி புட விட்டுட்டோமே என்று தேட ஆரம்பிப்பார்கள். சரி அருமையானவர்களே, சரி, இது போக இந்த 1,00,000 மக்களை சில பேர் சொல்லுவார்கள், இங்க பாருங்க நாங்க இதெல்லாம் சொல்ல மாட்டோம். 14ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல வாராங்க 1,00,000 பேர். வாசிங்க.
பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அவங்க என்ன செய்வாங்க இப்ப சொல்லுறாங்க. இப்ப அது முந்தி சொல்லிக் கொண்டு வந்த அவர்கள் என்ன என்று சொன்னால் இந்த 1,00,000 பேர் நாங்க தான் என்று சொல்ல அதை திருப்பி அவர்களுக்கு எதிர் விவாதம் கொடுத்தபடியினால அது இஸ்ரவேல் மக்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கத்தக்கதாக நீங்கள் எப்படி உங்களுக்கு உரிமை பாராட்டலாம், எப்படி நீங்கள் உரிமை பாராட்ட முடியும் என்று இவர்கிட்ட கேட்ட இடத்துல இப்பொழுது அவர்கள் இப்பொழுது திருப்புகிறார்கள். என்னவா 14ஆம் அதிகாரத்தில் வர்ற அந்த 1,44,000 பேர் சீயோன் மலையிலே அந்த ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நிற்கிறதை கண்டேன் என்று எழுதுகிறாரே. அவர் பார்த்தாரே அந்த 1,44,000 பேர் தான் நாங்க, அது இல்லை என்றார்கள். இப்ப இது என்னத்துக்கு விளக்கம் கொடுக்கிறது என்று சொன்னால் அதுவும் இது போய் முதலிலே பார்த்த, அதாவது நீங்கள் முதலிலே பார்த்த அந்த 1,44,000 நல்லா விளங்கிக் கொடுங்க பிள்ளைகள். அதாவது முதல் 1,44,000 பேருக்கு முத்திரை போடு, பெரிய அழிவு ஒன்று இருக்கிறது, காற்ற பிடிச்சாச்சு, எல்லாம் அழிவு வரப்போகுது. அந்த 1,44,000 பேருக்கும் நெற்றியிலே முத்திரை போடு. அந்த போட்ட அந்த மக்களுடைய எதிர்காலம், ஃபியூச்சர், மறுமை, அந்த மறுமையான வாழ்வுதான், அந்த மறுமை தான் எல்லாம் முடிச்ச பிறகு அந்த மறுமை தான் இந்த 1,44,000 பேர். ஒரே மக்கள் தான், இவர்கள் தான் அவர்கள். விளங்குதான் கொடுக்கு, நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. இது 1,44,000 பேரா, அங்க இருக்கிற 1,44,000 பேர் வேற மக்கள் என்று அல்ல. 14ஆம் அதிகாரமும் இந்த இதுல வருகிற இந்த 7ஆம் அதிகாரத்திலே வருகின்ற இந்த ஒன்றிலிருந்து நீங்க வாசிச்ச 8ஆம் வசனமும் இங்க வர்ற 1ஆம் வசனமும் ஒரே ஆட்கள். இது ஆரம்ப நிலை, இது மறுமை நிலை. அவர்கள் மீட்கப்பட்ட பிறகு ஆட்டுக்குட்டியானவரோடு கூட சீயோன் மலையிலே, எருசலேம் சீயோன் மலையிலே அவர்கள் நிற்கிறார்கள். நிற்க கண்டேன் என்று இதை விளங்கிக் கொள்ளாமல் அதுதான் இதுதான் சொல்லி இன்றைக்கு வசனத்தை புரட்டி அடித்து இன்னைக்கு எவ்வளவு ஜனங்கள் குழப்பத்துக்கு உண்டு பண்ணுகிறார்கள். இது அவருடைய ஆரம்ப நிலை, அது அவருடைய மறுமை நிலை, முடிவு. தேவனுக்காக நின்றபடியினாலே அது அவர்களுடைய முடிவாக அது காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அருமையான கருத்துடைய பிள்ளைகளே, எனவேதான் இந்த நாட்களில் அந்த காற்றை பிடித்து கொஞ்ச நேரத்தில் ஜனங்கள் எல்லாரும் மிகவும் வேதனைப்பட்டு அல்லறி துடிப்பார்கள். அதில் முத்திரை போடப்படுவார்கள் 1,44,000 பேர். அதுக்கு பிறகு சம்பவங்கள் மாறி நடக்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் பூமியிலே வருவார். தொடர்ந்து நாங்கள் படிக்க போறோம். வந்து தன்னுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவார் என்றும், ஜனங்கள் அந்த நேரம் ஜனங்கள் தேவனுக்காக வைராக்கியமாக இருப்பார்கள் என்றும், இரத்தம் சாட்சிகள் நிறைய வரும் என்பதையும், நாங்கள் மகா உபத்திரம் உண்டாயிருப்போம் என்பதையும் பின்பு படிப்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இந்தியாவுக்கு நீங்கள் போனால், அதாவது இந்தியாவுக்கு போனால் பாருங்க, இந்த இந்தியாவுக்கு போனால் இப்பொழுது அந்த சலூன் திறந்த மாதிரி இப்பொழுது இந்த ஆக்சிஜன் சென்டர் திறந்து விட்டு இருக்காங்க. சலூன் இருக்குல்ல, சலூன் மாதிரி. அதாவது அங்க போயிட்டு நீங்கள் ஒரு மணித்தியாலம் 100 ரூபாய் கொடுத்தா, 200 ரூபாய் கொடுத்தா ஒரு மணித்தியாலம் நல்ல சுத்தமான காற்று நீங்க உள்ளுக்கு இருந்து சுவாசிச்சு கொண்டு வரலாம். உட்கார்ந்து ஒரு கதிரை இருக்கும், ஒரு ஸ்டூல் இருக்கும், அதுல இருந்து ஒரு கோப்பியை குடிச்சிட்டு நல்லா சுவாசிச்சு கொண்டு வரலாம். இந்த சவுனா மாதிரி இப்ப அங்க சென்டர்கள் நிறைய தொடங்கிட்டு, ஏனென்று சொன்னா இப்பொழுது சுவாசம் சுற்றுச்சூழல் எல்லாம் கெட்டு போயிட்டபடினால இன்றைக்கு அந்த சென்டர் கொண்டு வந்துட்டாங்க நிறைய. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஆக்சிஜன் சென்டர்ஸ்? அது இப்ப அநேகம் வந்தபடினால விலை குறைஞ்சிட்டது. முந்தி 300-400 ரூபாய் ஒரு மணித்தியால இப்ப 100 ரூபாய்க்கு வந்துட்டது. ஒரு காலத்துல இந்த மார்க்கெட்டுக்கு போறது போல ஒரு அவர்களை காத்து மூக்க பிடிச்சிட்டு வாரன்னு சொல்லி கொண்டு போவார்கள் ஜனங்கள். அப்பொழுது அசுத்த காற்று தொடங்கி இருக்கிறது. அதுக்காக இந்த நாடுகள் வந்து மில்லியுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். டீசலை கூட்டுகிறார்கள், அதை குறை, ஃபேக்டரியை குறை, இதை குறை, அதை குறை. இவர்களும் இந்தியா மாதிரி மற்ற 10 எரிகிறத எரி என்று விட்டு இருந்தா நாங்களும் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மாசத்துக்கு ஒருக்கா போய் ஆக்சிஜன் சென்டருக்கு ஒருக்கா போயிட்டு ஒருக்கா மூக்க கொடுத்து கொண்டு வர வேண்டிய கட்டம் வரும் நல்ல காத்துக்காக. அப்படி காலம் வந்துட்டது. வேணுமெண்டா நீங்க கேட்டு பார்க்கலாம். பேப்பர்ல பெரிய பெரிய பரபரப்பான செய்திகள்.
இப்படி எல்லாம் வந்து அர்த்தம் என்னவென்று சொன்னால் சூழல் சரியா ஆட்டோமேட்டிக்கா கட்டு போய் கொண்டிருக்கிறது. அது அர்த்தம் கடைசியில பார்க்கும் பொழுது தீய சக்திகள் அப்படியாக கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். ஜனங்கள் மிக கஷ்டப்பட போகிறார்கள். சூழல் சுற்றுச்சூழல் மிக கஷ்டப்பட்டு கொண்டு போகிறது. சரி, இதுக்கு பிறகு நாங்கள் பார்க்க போறது என்னவென்று சொன்னால் அதாவது இந்த 1,00,000 மக்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் அல்ல. இதிலே நீங்களோ நானோ அந்த இடத்துக்கு வரவே மாட்டோம். இது எங்களுடைய இடம் அல்ல. காரணம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் சபை டேக்கன், அதாவது சபை போயிடும். சபை போன பிறகுதான் முத்திரை உடைபடுகிறது. 1ஆம் முத்திரை, 2ஆம் முத்திரை, 3ஆம் முத்திரை, 4ஆம் முத்திரை, 6ஆம் முத்திரை என்று உடப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த சம்பவங்கள் நடந்து மிகப்பெரிய காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. பார்ப்போம் அன்பானவர்களே சில காரியங்களை. ஒரு கோடு போட்டு கொண்டு வாப்ப எல்லாருமா. இப்படி நான் சொன்னபடி இதிலே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளோ யாரோ வரமாட்டீர்கள். இப்படி ஒரு கோடு போட்டுக் கொள்ளுங்க. இப்படி ஒரு பேப்பர்ல கோடு போட்டுக் கொள்ளுங்க. இதுல போடுங்க 1,44,000 பேர். இதுல போடுங்க புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள். ரெண்டா பிரிச்சு படிச்சால்தான் எங்களுக்கு தெரியும். இதுல வர வேண்டிய ஆக்கள் யாரு, அதுல வரக்கூடாத ஆக்கள் யாரு என்பதை தெரியும். சரி, முதலாவது போய் இந்த 1,44,000 பேர் யாரு எடுத்து வாசிப்போம். நீங்கள் வாசித்த பகுதிதான் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். முத்திரை போடப்பட்டவர்கள் யாரு? இஸ்ரவேல். முத்திரை போடப்பட்டவர்கள் யாரு? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள். 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அது முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு சகல ஜாதிகள், சகல கோத்திரம், சகல பாசைக்காரர் எல்லா இடத்திலிருந்தும் எங்களை மீட்டுக்கொண்டு. இது இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் 1,44,000. 5ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே மீட்கப்பட்டு அங்க பரலோகம் போன காட்சி அங்கவே நின்றாச்சு. இரண்டாவது, இதுல ஏன் புதிய ஏற்பாட்டு விசுவாசி வரமாட்டார்? அதுல வர்றது எல்லாரும் மகா உபத்திரவ காலத்துல மாட்டுப்படுறார்கள். இதுல வர்றது இல்ல. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போறேன். மற்றது நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள். அதாவது 7ஆம் அதிகாரம் 4லிருந்து 8. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. போதும். அது அவங்களுக்கு தெரியும். மொத்தத்தில் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். 12 கோத்திரத்திலே போடப்பட்ட முத்திரைகள் இத்தனை பேர். 5:9 பார்க்கிறோம். என்ன 5:9 வாசிக்கிறோம்? எத்தனை கோத்திரம்? வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்க அந்த ஒரு வசனத்துல சகல கோத்திரங்களும், சகல கோத்திரங்கள், சகல பாசைக்காரர் 12 மட்டுமல்ல, சகல கோத்திரங்கள், எல்லா கோத்திரங்களில் இருந்து முத்திரை போடப்பட்டவர்கள். இங்கே 12 கோத்திரத்தில் ஒன்றில் செலக்டட் 12 கோத்திரங்கள் தான். சகல பாசைக்காரர், சகல மக்கள் இந்த இடத்துல இல்ல. இது மகா உபத்திரவ காலத்துல வருகிற மக்கள். டேஞ்சர். ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். மன்னிக்கணும், அந்த வசனம் சொல்றதுக்காக மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சரியாக பின்பற்றாமல் பின்வாங்கி போவாயானால், அல்லது உண்மையான விசுவாசம் இல்லாமல் போவாயானால், ஒருவேளை இதுக்குள்ள வரலாம், ஒருவேளை இல்லாமல் போகலாம்.
1,44,000 வரப்போகுது. அங்கால இது கூட்டம் உண்டு வரப்போகுது. 3வது 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவர்களுக்கு முத்திரை எங்கே போடப்பட்டது? 1,44,000 பேருக்கும் முத்திரை போடப்பட்டது. எங்க போடப்பட்டது? நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். எங்கே போடப்பட்டது? நெற்றியில. இந்த 1,44,000 பேருக்கு முத்திரங்க விழுந்தது நெற்றி. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு முத்திரை போடப்பட்டிருக்கா இல்லையா? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு முத்திரை போடப்பட்டிருக்கா இல்லையா? எங்கே போடப்பட்டிருக்கு? எங்கே போடப்பட்டிருக்கு? பாத்தீங்களா? எங்கே போடப்பட்டிருக்கு? இவங்களுக்கு நெற்றில விழுந்துட்டு குத்து. அந்த கிறிஸ்து தன்றாக்கள் குத்துவா நெற்றில. ஆண்டல் தன்றாக்கள் குத்திடுவா நெற்றில. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் உங்களுக்கு முத்திரை குத்தப்பட்டிருக்கா? முத்திரை இல்லாட்டி நாட் செலக்டட் அதிகாரம். முத்திரை போடப்பட்டே ஆகணும் ஒவ்வொரு மனுஷனும். ஒன்றில் அந்த கிறிஸ்துக்கு அல்லது கடைசி காலத்துல இது நெற்றில போடப்பட வேண்டும் அல்லது இப்ப போடணும். போடப்பட்டிருக்கா? சொல்லுங்க ஐயா. முத்திரை போட இல்லையா? போட்டு விடவா? நல்ல கம்பிய காய்ச்சி மாட்டுக்கு சூடுமா போடுற மாதிரி உன்னை போடலாம். முத்திரை போடவா? தெரியாதா? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 1:22 இதெல்லாம் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டுல கடைசி காலத்துல தலையில இருக்க வேண்டிய வசனங்கள். 21:22 அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். 22-23 மேலும் நான் உங்களை தப்ப விடும்படிக்கே 21-22 உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். குத்துப்பட்டிருக்கு எங்க? இதயத்துல தொலைகிட்ட இவங்களுக்கு எங்க வந்தது? உங்களுக்கு எங்க கொடுத்திருக்கு? புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளுக்கு வாசிக்க எபேசியர் 4:30 இதெல்லாம் புதிய ஏற்பாடு அடிக்கடி வாசிக்கிற பகுதி இல்ல. வாசிக்க 4:30 எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பாத்தீங்களா? முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி அவரை தூக்கப்பட்ட அப்ப சீல் பண்ணப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டு கவனம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் முக்கியமான ஸ்டடி செட்டப்படியாக நடக்கும். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? முத்திரை போடப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நீங்க அதுல சரி. எபேசியர் 1:14 எடுத்து வாசிச்சு பாருங்கள். எபேசியர் 1:14 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். முத்திரை சொந்தம் என்று காண்பதற்காக. அப்ப முத்திரை போடுவதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இது எனக்கு சொந்தமான ஒரு பொருள், இது எனக்கு தேவையான ஒரு பொருள், இது என்னுடைய சொந்தம் என்று காண்பிப்பதற்காக. மற்ற பிள்ளைகளுடைய பார்க்காதீங்க. முக்கியமான படிப்பு ஒன்று குழம்பிச்சா மிக டிஃபிகல்ட். படிப்பு முடிச்சே ஆகும் இன்றைக்கு. அப்ப இது சொந்தம் என்று காட்டுகின்ற ஒரு இது. அப்ப அவர்களுக்கு நெற்றியிலே, இவர்கள் நமக்கோ இதயத்திலே. எனவேதான் நாம் இந்த 1,44,000 பேர் என்று இந்த சிபிஎம் காரரோ அல்லது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளோ இவர்கள் சொல்லுவது ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம். அவர்களுக்கு விழுகிறது இது இஸ்ரேல் மக்கள் அந்த உபத்திரவ காலத்திலே
ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக இரத்த சாட்சியாக அவருக்காக முன்னுக்கு நிற்பதும் அந்தி கிறிஸ்துடைய முத்திரையை தரிக்காமல் அவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார். அந்த வலுவான சாட்சிகள் 1,44,000 பேருக்கு கூட்டத்துக்கு இங்கே பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் யாவருக்கும் கிருபையாக என்ன செய்கிறாராம்? எண்ணிக்கையற்று பெருந்தொகையாக கொடுத்து கொண்டே போகிறார். அப்ப இவர்களை நெற்றியிலே போடப்பட்ட முத்திரையினுடைய பெயர் என்ன? 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெயர் என்ன? பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். யாருடைய பெயர்? பிதாவினுடைய பெயர். கடவுளுடைய பெயர் சீல் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் விசுவாசிகளுக்கு என்ன குத்தப்பட்டிருக்கிறது? பேரா? பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கு, கடவுளை கொடுக்கப்பட்டிருக்கு. இவைகள் தான் வித்தியாசத்தை நாங்கள் பிரித்து பார்க்கும் பொழுது என்னென்றுதான் இந்த யெகோவா விட்னஸ்கள், இந்த சிபிஎம் இவர்கள் தங்களை இதை வைத்துக் கொண்டு இவர்கள் நாங்கள் தான் 1,44,000 பேர் என்று உரிமை பாராட்டி கொண்டிருக்கிறார்களே, என்ன கற்பனை உள்ள கதை. சரி, இது நான் உங்களுக்கு சொல்லித்தார் பாருங்கள். சரி, 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே 5வது 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசியுங்கள். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மானமும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போட்டது யாரு? இந்த ஒரு வசனத்தை வச்சுதான் நான் உங்களுக்கு இவ்வளவு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். நான் முத்திரை போட்டது யாரு? யாரு? தூதன். முத்திரை போட்டது தூதன். அவன் தான் சொல்லுறான், கொஞ்சம் ஒரு எல்லாரும் கொஞ்சம் போட்டுட்டு விடுறாங்க. நமக்கு முத்திரை போட்டது யாரு? பரவாயில்லை, விடிய விடிய ராமர் கதை தான். யார் முத்திரை போட்டது? ஒரு வசனத்துக்கு மேல 2 வசனத்துக்கு மேல நான் தாண்டில தம்பி மாறி. நான் இன்னும் எடுத்துறேன்னு சொன்னா கலங்கி போயிருவீங்க. ஐயோ ஐயோ வேணாண்டு ஓடிங்க. அதுக்காக 2 வசனத்துல கொண்டு போறேன். இப்ப வாசிச்சாரு, இவர் சரியா வாசிச்சார். நம்மை முத்திரிச்சவர் உங்களோட சேர்த்து எங்களையும் முடியும், உங்களோட சேர்த்து எங்களையும் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21, 22 வாசிச்சிருக்கீங்களா பிள்ளைகளா? மறக்காதீங்க. இது பெரிய ஆழமான சத்தியம் உண்டு, இதை விட்டுறாதீங்க, படிங்க. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. யாரு முத்திரை போட்டது? யாரு? கடவுள். எண்டைக்கு ஞானசாரம் கொடுத்தீங்களோ, எண்டைக்கு நீங்க வந்தீங்களோ, ஆண்டவர் கடவுள் தான் உங்களுக்கு, தேவன் தான் உங்களுக்கு தன்னை கையால முத்திரை போட்டு விட்டார். அவர் தன்னை கையால். இவங்களுக்கு யார் போட்டு விட்டார்? தூதன் போடு விட எல்லாரும் கரையில போய் போடு, நெற்றில போடு என்று விடுகிறார். அப்ப எவ்வளவு கிருபையின் காலம், எவ்வளவு பெரிய கிருபையின் காலத்தில் இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடவுள் தன்னை கையால் முத்திரை போடுறார், முத்து அபிஷேகம் பண்ற தன்றைதாலே பல வாசைக்காரர் கோத்திரக்காரர் ஒரு பிரச்சனையும் இல்ல, அப்படியே தூக்குறார் மேல. இங்க இவ்வளவு கோத்திரத்துக்குள்ளால அதுலயும் பெரிய ரத்தம் சிந்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு வெற்றியில் அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டு தூதன் அது போட்டு நம்மை கிருபையா இவர் கொடுக்கிறாரே, அதை எவ்வளவு நன்றி சொல்லணும். பாத்தீங்களா? தேவன் போடுகிற முத்திரை பார்க்கிறோம். எனவேதான் நம்முடைய அதாவது அதாவது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த அச்சாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு அந்த சொத்தாக, அதாவது அட்வான்ஸ், அதாவது நிச்சயமாக நீ மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்படுகிறது. ஆனா நம்முடைய பாடல்களை பார்க்க போனா நம்முடைய பாட்டுல நிறைய பாட்டுகள் வருகிறது. எப்படி? ஆவியானவரே என்னை அபிஷேகம் என்று படிப்போம், நல்லா படிப்போம். நல்லா டிவின போடுவாங்க, ஒரு நாள் ஒரு டிவின போட்ட உடனே ஆவியானவரே அபிஷேகம் என்று.
ஆவியானவரே ஒரு போடாச்சு பாருங்க போட கொஞ்சம் ஆவியானவரே அபிஷேகியும் ஆவியானவரே அபிஷேகியும் சும்மா போட எனக்கு அந்த குரல் வளம் இல்லாதபடினால சும்மா ஒரு டியூனை போட்டு ஆவியானவரே அபிஷேகியும் என்று போட்டா இப்ப கிதியோனை வச்சு நான் ஒரு முகடம் அடிக்க அதுக்கு டியூன் போடுறேன் போட்டு ஆவியானவரே அபிஷேகியும் ஆவியானவரே வந்து பொழிந்தருளும் ஆவியானவரே என்று சொல்லும் என்று பாட்டுகள் நிறைய இருக்கா இல்லையா? ஆவியானவர்கிட்ட கேட்கிறீங்களே போய் என்னை அபிஷேகம் பண்ண ஆவியான எதுல இருந்து உன்னை அபிஷேகம் பண்ண போற? யாரு யாரை அபிஷேகம் பண்றது? யாரு யாரை அபிஷேகம் பண்ணுவது? உங்களோட சேர்த்து எங்களையும் அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. இப்ப இந்த கிளாஸுக்குள்ள தண்ணி இருக்கு, இதுல இருக்கிற தண்ணி சொல்ல முடியுமா? தண்ணியே என்ன வந்து நிரப்பு தலையில ஊத்து பண்ணு கேட்க முடியுமா? உங்க தலையில தண்ணியை ஊத்த விட மாட்டா யாரை கேட்கணும்? தண்ணியை வந்து தலையில ஊத்து தலையை நிரப்பு கேட்க முடியுமா? யாரு கேட்க முடியும்? பிரதர் இந்த தண்ணி எடுத்து தலையை நிரப்பு ஊற்றி விடுங்க. அப்ப அதை வைத்திருக்கிறவர் அதை கொடுக்கிறவர் இடத்துலதான் கேட்க வேண்டும். என்னை அபிஷேகம் பண்ணும், என்னை நிரப்பும் பரிசுத்த ஆவியானவரே என்று வாரம் என்று. இன்றைக்கெல்லாம் பாட்டுகள் எல்லாம் தாறுமாறா போயிட்டு ஆவியானவரை கொண்டு ஆவியானவரே என்னை நிரப்பும், ஆவியானவரே என்னை அபிஷேகியும், ஆவியானவரே வாரும் வாரும் என்று போட நல்ல டியூனை போடுறாங்க, நல்ல இது வருது, கேட்க நல்லா இருக்கு. ஆனா பாட்டுட கருத்துப்பட நான் நேர சொல்றேன் உங்களுக்கு. அதுக்காக தான் பாட்டு விஷயத்துல நீங்க பாட்டு லீட் பண்ற லீடர்ஸ் இருக்கிறீங்க. நீங்க எடுக்கும் பொழுது நம்மளை அன்பா கேட்கறது, நீங்க பாட்டு எடுக்கும் பொழுது உட்கார்ந்து ஜபத்தோடு பாட்டை பாருங்க. வசனத்துக்கும் பாட்டுக்கும் சரியா இருக்காது. உதாரணமான ஒரு பாட்டு சொல்றேன். இந்த நன்றியால் துதிப்பாடு பாட்டு இருக்குல்ல, எடுங்க புத்தகத்தை, பாட்டு புத்தகத்தை. இப்ப அதை கேட்க போனா இப்ப அது சரி எடுங்க, ஏதாவது இங்க இருந்தாலும் எடுங்க, புத்தகத்தை எடுங்க. நான் யாரை காயப்படுத்தினா உங்களுக்கு நான் படிப்பிக்கிறதுக்காக, நான் ஒரு இதா இருக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு நான் இவ்வளவு கவனமா இருக்கிறது காரணம். எனக்கு இந்த ராகம் போட்டு ஆடப்பாட விருப்பம் இல்லையாண்டி இல்ல, நல்ல ஆடப்பாட விருப்பம். ஆனா பாட்டுகள் எல்லாம் கொஞ்சம் பிள்ளையா தெரியுது. எங்க அந்த பாட்டு நன்றியால் துதிப்பாடு நம்முடைய இன்பராணிய விடுவோம். அங்க படிக்க வாப்போம் பாட்டு. இந்த பாட்டு இருக்கா? நன்றியால் துதிப்பாடு 456 இந்த புத்தகத்தில் நீங்க எடுத்து மற்ற உங்களுடைய ஒரே இருக்கும் 456 இந்த புத்தகத்தை நம்முடைய அருமை கோனிங் ராஜா போய் இந்தியாவில பெற்று கொண்டு வந்த புத்தகம் தான். புது புத்தகம் தான், புதிய அச்சடிப்பு தான். எங்க படிக்கவா புது பாட்டு முதல் பத்தியா படிக்க போடுங்க பாட்டு. யாரோ மரத்தை போடு, மரத்தால போடு போடு, யாரோ படி போட்டு பாருங்க. துதி பாடு என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. Oh
ஆவியானாலும். சரீரம் ஆத்மா ஆவியானாலும் அப்படியே போட்டிருக்கு. ஆவியினாலும் சரீரம் ஆத்மா ஆவியினாலும். என்னென்று ஆவியினால் ஒருவன் சோர்ந்து போவான்? என்னென்று ஆவியினால் ஒருவன் சோவான்? ஆவியில சோர்ந்து போறவர் சரீரத்துல சோர்ந்து போவார், ஆத்மாவில சோர்ந்து போடும். ஆண்டவர் ஆத்மாவிலே ஆவியிலே கலங்கினார். ஆவியினாலும் என்று சொல்ற ஆவியானாலும் என்று சொல் ஆவியானாலும் என்று சொல்லும் பொழுது என்னென்ற ஒரு ஆவியினால் ஒரு மனுஷன் நீ சோர்ந்து போற. பிசாசு, உலகம், மாமிசத்தால நீ பாவத்தால சோர்ந்து போகலாம். உனக்கு இருக்கிற ஆவியினாலும் என்னென்று சோர்ந்து போக முடியும். அப்ப அது எப்படி வரும் பாட்டு? சரீரம் ஆத்மா ஆவியிலும் சோர்ந்து போய், ஆவியில சோர்வு வரும், ஆத்மாவில சோர்வு வரும், சரீரத்தில் சோர்வு வரும். எனவே சரீரம் ஆத்மா ஆவியிலும் சோர்ந்தாலும் தூயரின் பலன் கிடைக்கும். ஆவியினாலும் என்னென்ன ஆவியினால் நீ சோர்ந்து போற? ஆவியினால் நீ சோர்ந்து போக முடியாது, ஆவியில் தான் சோர்ந்து போவாய். அதுல இருக்கிற லக்கணப்பட, இந்த பாட்டுல இருக்கிற லக்கணப்படைய பார்க்கணும். விளக்குதா? ஆவியில் தான் சோர்ந்து போறது, ஆத்மாவில் தான் சோர்ந்து போறது. ஆவியானாலும் ஆவியினால் சோர்ந்து போறது இல்லை. ஆவியினால் யாரும் சோர்ந்து போக முடியாது, ஆவியில் சோர்ந்து போதல். இது நல்ல லக்கண பிள்ளைகள் மிக மிக இருக்குது. இன்னொன்று பாருங்க, இன்னொரு பாட்டு இருக்கு, அடுத்து படிங்க. ஒரு பாட்டு இருக்கு, எக்காலத்தும் நான் கர்த்தரையை ஏகமாய் துதிப்பேன் என்ற ஒரு பாட்டு. ஒரு அருமையான ஒரு பழைய பாட்டு பாருங்க. எக்காலத்திலும் ஏனா எக்காலத்தும் கர்த்தரையே ஒரு பாட்டு. இது எத்தனை பேர் பழைய பாட்டு கேள்விப்பட்டிருக்கல தெரியாது. 250வது பாட்டு இது இருக்கான்னு பாரு. இதுல இருக்கா உங்களுக்கு? காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேன். அந்த மாதிரிதான் எனக்கு கொண்டு வர நல்ல விருப்பம். ஆனா கடைசி பந்தி கொண்டு போய் எப்படி விட்டுட்டது? கடைசி பந்தி வாசிக்க பார்ப்போம். சத்தமா வாசிக்க கடைசி பந்திய. அதான் கடைசி பந்தி, 5வது பந்தி. முன்னறிந்து அழைத்த தேவன் முடிவு வரையும் நடத்திடுவார். தேவ சாயல் மாறியே தேவாதி தேவனை தரிசிப்பேனே. தேவ சாயல் மாறியே. அப்ப தேவ சாயல் மாறி, தேவ சாயல் இருக்கிற அந்த தேவ சாயல் மாறியே தேவாதி தேவனை தரிசிப்பேன். அப்படி என்றால் தேவ சாயல் மாறி குரங்கு சாயல் மாறியா போய் தரிசிக்க போறாயா? தேவ சாயலாக மாறியே, தேவ சாயலாக மாறியே என்றுதான் அந்த பாட்டுல லக்கணம் வரும். தேவ சாயல் மாறி என்றால் நீ தேவ சாயலா இருக்கிறது, அது மாறிட்டு மாறி தேவனை தரிசிக்கிற அந்த லக்கணப்பட. நாங்க பாட்டு எழுத மாட்டோம், ஆனா பாட்டுல புலம்பிக்கிறதுல நாங்க கட்டிக்காரர்கள். பாட்டு எழுத மாட்டோம், அது உண்டு. ஆனா தேவ சாயலாகவே மாறி, தேவ சாயலாக மாறி, தேவ சாயலாக மாறி தேவனை தரிசிப்பேன். ஆண்டவர் வரும் பொழுது தேவ சாயலாக, தேவ சாயல் மாறி என்ற இடத்துல தேவனுடைய சாயல் மாறிட்டது என்று மாறி நான் வேறொரு சாயல போயிட்டு கடவுளை தரிசிப்பேன் என்ற லக்கணப்பட அங்க வர பார்க்கும். இதெல்லாம் மிக கவனமாக பாட்டு லீட் பண்றவர்கள் பாட்டு எடுத்து செக் பண்ணி ஒவ்வொரு சொல்லை பார்த்து அந்த இருக்க லக்கணப்பிழை இந்த இதால பிழக போறதால இது எங்கேயோ போய் முடிய போகுது. அதனாலதான் மிக மிக கவனமாக இதுல பாவிக்க வேண்டும். ஆனா ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், ஆனா ஜனங்களும் அதே இதெல்லாம் போய்கொண்டிருக்கிறார்கள். சரி, அருமான போகட்டும். எனவே விஷயத்துக்கு நாங்க வரும்பொழுது பாருங்க, இந்த பாட்டுல கூட, அதாவது இந்த பாட்டுல கூட இன்னொரு பாட்டு இருக்கு. எது? ஒரு அருமையான பாட்டு, சிங்கார மாளிகை, அருமையான பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு எடுக்க, அந்த பாட்டு படிங்க. அதுல சமையல் படிக்கிறீங்களா? சிங்கார மாளிகை. இதை நான் ஏன்டா பாட்டு லீட் பண்றவர்கள் இருக்கிறீங்க, அது இருக்கிற படியினால, நீங்க படிக்கிற படிப்பு சம்பந்தமா இது வர்ற படியினால இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதற்கு பாருங்க, இருக்கா சிங்கார மாளிகை இருக்கா? எத்தனையாவது பக்கம்? சிங்காரம் 423.
சரி, வாசிங்க, படிங்க. 3ஆம் பந்தி படிங்க. தெரிந்தானே உங்களுக்கு, அதை நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், தெரியாதா? ஐயா அதெல்லாம் தான். முள்மூடி நமக்காய் அணிந்த மெய்யேசு திருமுகம் கண்டிடுவோம். அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் வெள்ளங்கி தரித்தோராய் துதித்திடுவார். அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் வெள்ளங்கி. யார் அங்க வெள்ளங்கி தரித்துக் கொண்டிருந்தார்? முத்திரை குத்தப்பட்டு வெள்ளங்கி தரித்தவர்கள் யார்? இந்த 1,44,000. 14ஆம் அதிகாரத்திற்கு எடுத்து வாசிங்க. 14ஆம் அதிகாரம். அப்படியே வாங்க முதல் வசனத்திலிருந்து. அவர்கள் மீட்கப்பட்ட பிறகு, அதாவது அந்த மகா கொடுமையான துன்பத்திலிருந்து அந்த 1,44,000 பேர் மீட்கப்பட்டு மகிமையில நிற்கிறார்கள், சீயோன் மலையில நிற்கிறார்கள். படிங்க. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போலிருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக் கூடாதிருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாக இருக்கிறார்கள். பின்பு வேறொரு தூதர் இந்த 14 பேரும், அதாவது 14ஆம் அதிகாரத்திலே 1,44,000 பேரும் மீட்கப்பட்டு அந்த மகிமையான அந்த மலையிலே ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சத்தம் கேட்கிற, ஒரு பாட்டு சத்தம் கேட்கிறது. அந்த பாட்டு சத்தத்திலே 3ஆம் வசனத்திலே பாருங்கள், அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. ஒருவராலும் பாட்டை படிக்கிறதா பாடுறதா? பாட்டை படிப்பதா பாடுவதா? எதையா தமிழ்? நான் இந்த லக்கண பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கு பாடல், இன்றைக்கு ஒரு தனிப்பாட்டை ஒருவர் வந்து படிப்பார், அப்படித்தான் சொல்றீங்க. பாட்டை வீட்டுல படிங்க, படிக்கிறது வீட்டுல, பாட்டை என்ன செய்யணும்? பாடும். இப்ப இவர்கள் வந்து கற்றுக்கொள்கிறார்கள், படிக்கிறாங்க. அது என்ன பாட்டு? எப்படி பாட்டு படிக்கிறாங்க என்று இவங்க கற்றுக்கொள்ள கூட ஒரு தர்ம கற்றுக்கொள்ள முடியாம இருந்துச்சு, படிக்கலாம் இருந்தது. அந்த 1,44,000 தவிர மற்றாக்களுக்கு. எனவேதான் பாடல்கள், பரலோகத்திலே சொல்லப்படுகிற பாடல்கள், படிக்கிற பாடல்கள், இவைகள் எல்லாவற்றையும் பின்பாக நமக்கு வேலைகள் வரும், கர்த்தர் கொடுப்பார், கற்றுக் கொடுக்கிறது. இந்த பாடல் இப்படிப்பட்ட பாடல், இதை இப்படி பாட வேண்டும், இது மீட்பின் கீதம், இப்படிப்பட்ட பாடல்கள் என்று படிக்கணும். பாட்டை படிச்சும் பாடணும். எடுத்த வாக்குல பாட்டு படி, இந்த தமிழ் எல்லாருக்கும் இந்த கலந்து போனபடினால பாட்டை படி இதெல்லாம் விட்டு போச்சுதான் பாடல்களே. இப்ப இந்த விஷயத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த 1,44,000 பேர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆட்டுக்குட்டியானவரோடு என்ன செய்கிறார்கள்? இப்ப நீங்க சொல்லுங்க. சரி, இதை பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க.
அதாவது பொறுங்க சிங்காலத்துக்கு முன்பாக இருக்க அல்லாமலும் பெருவெள்ளத்து நட்சத்திரை போல கரப்படுத்தாதவர்களும் முதற் பலனானவர்களும் வாயிலை காவலப்படவில்லை. இதுல ஒரு வசனம் ஒன்று வருகிறது, அதை பார்க்கிறோம், பாருங்கள், கொஞ்சம் பொறுங்க. 9ஆம் அதிகாரம் 14:3 இது ஒரு அழகான வசனம் வருகிறது. இவர்கள் வசனத்தில் பொறுங்க வாரன், இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று விசாரிக்கிற வசனம் ஒன்று இருக்கு. இந்த வெள்ளங்கி தரித்தவர்கள் யார் என்று. ரைட், அதுதான் நம்ம. வெரி குட். வாசிங்க. 13ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 13 நான் குறித்து. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். சரி, அப்ப இவர்கள், இந்த மக்கள் வெள்ள அங்கிகளை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்க பாடுன அந்த பாட்டு இருக்கு, சிங்கார மாளிகை, அது என்ன போட்டு இருக்கு? சுத்தர்கள். சுத்தர்கள் பாடுனீங்கம்மா, படிக்க பாட்டு படிக்கிற கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மைக்கில் படிக்க. அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் வெள்ளங்கி தரித்தோராய் துதித்திடுவார். அப்ப வெள்ளங்கி தரித்தவர்கள் யார்? அங்கே வெள்ளங்கி தரித்தவர்கள் யார்? இப்ப இங்க வாசிச்சு 7ஆம் அதிகாரத்திலே மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அப்ப இந்த மாதிரி ஏஜா இந்த பாட்டை போட்டு எல்லாம் கொலை செய்ய வந்து ஒற்றி கொலையா நடக்குதுன்னு நீங்க யோசிக்கலாம். அது பொருத்தம் இல்லாட்டி அதை எடுத்துருங்க, அல்லது நீங்க சொல்ல மாத்திருங்க. உதாரணமாக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? வெள்ளங்கி கொடுத்திருக்கிறாரா? உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? வெண் வஸ்திரம். ஜெயங்கொண்டவனுக்கு வெண் வஸ்திரம், வெள்ளங்கி. இதெல்லாம் பார்ப்போம், வித்தியாசத்தை பார்க்கும் பொழுது இந்த கிருபையின் காலத்துல ஆண்ட வைத்திருக்கிறது எவ்வளவு பெருசென்று அவரை போற்றலாம், போடலாம். பாருங்க, அது மட்டுமல்ல, அவர்கள் எப்படி படிக்கிறார்கள் வாசிங்க தம்பி, வாசிங்க பாருங்க. அவங்க சும்மா படிக்கல. 9ஆம் வசனத்தை 7ஆம் அதிகாரம் 9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரனிலிருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். என்ன கையில இருக்கு? ஒரு பாட்டு இருக்கா, குருத்தோலை பிடித்து ஓடுவேன், ஆடுவேன், பாடுவேன். குருத்தோலை கையில யாற்ற கையில குருத்தோலை இருக்கு? குருத்தோலை யாற்ற கையில இருக்கு? 7ஆம் அதிகாரத்தில் வருகின்ற மகா உபத்திரவத்திலே வருகின்ற பல பாசைக்காரர் அட்டிப்பட்டு அந்தி கிறிஸ்த காலத்துல ரத்தம் சிந்தி விடா புடியாம இருக்கிறவர்கள் மீட்கப்பட்ட இவர்கள் தான் அவர்கள் சீயோன் மலையிலே வைத்து குருத்தோலை பிடித்து படிக்க போறார்கள் பாட்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு, குருத்தோலை பிடித்து. ஓசன்னா குருத்தோலை, நமக்கெல்லாம் குருத்தோலை இல்லை, உங்களுக்கு குருத்தோலை இல்லை. மீட்கப்பட்ட விசுவாசிக்கு குருத்தோலை கையில இல்லை, மாறாக சுரமண்டலங்கள் குருத்தோலை பிடிச்சு பூமியில இந்த பாட்டு பாடி தேவனை ஆர்ப்பரிக்கிறது இங்க தப்புன கூட்டம். அந்த கிறிஸ்துடைய காலத்திலிருந்து மிகவும் வெற்றி தப்புன கூட்டம் தான் இங்க வரப்போகிறார்கள். பல பாசைக்காரர்கள் அவங்களோடு சேர்ந்து கடல் சாட்சியிலும் வருவார்கள். இதெல்லாம் நாங்கள் ஒப்பிட்டு சொல்லிச்சு பார்க்கும் பொழுது சிலர்கள் யாரு எங்க எவருக்கு என்ற காட்சியே கிடைக்கிறது.
உதாரணம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மீட்கப்பட்ட அந்த ஜனங்கள் வாசிப்பார்கள். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். என்ன கண்டேன்? உட்கார கண்டேனா, நிற்க கண்டேனா? நீங்கடா, நீங்க எல்லாரும் உங்களை என்ன செய்து வச்சிருக்கிறார்? நம்மை உன்னதங்களிலே பிதாவோடு கூட உட்கார பண்ணி. அப்ப நிக்கிறாள் பெருசா, உட்காராள் பெருசா? யார் பெருசு? உட்கார்றது பெருசா? அப்ப எவ்வளவு கிருபை கொடுத்திருக்கிறார். அவங்க நின்று பாட்டு படிக்க போறாங்க ஆண்டவரை. உட்கார்ந்து கொண்டிருப்பீங்க சிங்காசனத்துல, ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருப்பீங்க, அவங்க நிக்க போறாங்க. இதுல அவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கு. அவங்க நிற்பாங்க, டே நிக்கிறியா, நீ உட்கார படி பாட்ட. அப்ப யார் பெருசு? கிருபையின் காலத்தில் இருக்க விசுவாசிகளுக்கு இப்ப விசுவாசித்தால் உனக்கு நன்மை, அந்த நேரத்துல மிகப்பெரிய உனக்கு ஆசீர்வாதம். பிறகு சொல்ல முடியாது காலம் எப்படி முடியுதோ என்னென்று உங்களுடைய காலத்தை கழிப்பீர்கள் தெரியாது. அதுதான் கிருபையின் காலம். கிருபை மேல் கிருபை பெற்றோம், கிருபை மேல் கிருபை பெற்றோம். பழைய ஏற்பாட்டுக்கார் கிருபை எல்லாரும் விசுவாசத்தினால ரட்சிக்கப்படுறது. பரிசுத்தாவி இல்லாம ரட்சிக்கப்பட யாருமே முடியாது. ஆனால் பரிசுத்தாவி இந்த பூமிக்கு வர்றதுக்கு முதல் விசுவாசிகள் இந்த பூமியில இருந்தார்களா? இருந்தார்கள். ஆபிரகாம் இருந்தார், ஈசாக் இருந்தார், யாக்கோபு இருந்தார்கள். அவர்களும் விசுவாசத்தினால்தான் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் அவ்வப்போது, ஆனால் பெர்மனண்டா பரிசுத்தாவில் எடுபட்ட பிறகு, போன பிறகு இங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போலத்தான் விசுவாசத்திலே வர வேண்டி வரும். போராட்டத்தின் மத்தியில் அதான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதனாலதான் உங்களுடைய பரிசுத்தத்தை, உங்களுடைய கர்த்தரை அழைப்ப மிக காத்திருக்க வேண்டும். நோக்கம், அடுத்த நோக்கத்தை பார்க்க போறோம். எதற்காக அந்த முத்திரை அவர்களுக்கு நெற்றியிலே போடப்பட்டது? 9ஆம் அதிகாரம் 3-4 நோக்கம். அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. யாருக்கு கப்பலத்தை முத்திரை விழுந்தது? அந்த 1,00,000 வெட்டுக்கிளி. அது எப்படி இருக்க வேண்டும் எனக்கு தெரியாது. ஒருவேளை வெட்டுக்கிளி போன்ற விமானங்களோ அல்லது வெட்டுக்கிளி போன்ற மிகப்பெரிய மனுஷன் கண்டுபிடிக்க போற இன்னும் எந்திரங்களோ எனக்கு தெரியாது. எனவே அவர்களுக்கு ஒரு டேஞ்சர் வராதபடிக்கு தேவன் போடுற முத்திரை. மரத்தை இதுகளை ஒன்று சேதப்படுத்தக்கூடாது என்று வெட்டுக்கிளி, அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக. நமக்கு ஏன் முத்திரை போடுகிறார்? அவர்களை வெட்டுக்கிளில் இருந்து காப்பாற்ற, உங்களை பச்சை கிளியில் இருந்து காப்பாற்ற, உங்களை என்ன கிளியில் இருந்து காப்பாற்ற. 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்பதான் தெரியும் என்னத்துக்கு நம்மை முத்திரை போடப்படுறது காரணம் என்ன. 4ஆம் அதிகாரம் 30. இதெல்லாம் தலையில நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிற வசனம் அல்ல. எங்கேயோ எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை தூக்கப்படுத்தாதீர்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று போடப்பட்ட முத்திரை. எது மீட்கப்படும் நாளுக்கென்று? நமக்கு ஏன் முத்திரை போடப்பட்டால் எது மீட்கப்படும்? என்னையா அவங்களுக்கு எத்தனையோ போதவர்கள் இருக்கிறீங்க, பாட்டில் பண்றீங்க, ஒரு வாயை திறந்தே சொல்றீங்க. இல்ல, எது மீட்கப்படும் நாளுக்கு? சரீரம், பாடி. சரீரம் மீட்கப்படும். இதெல்லாம் பேசிக் டீச்சிங். ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு அடிப்படை விசுவாசம். இந்த சரீரம் மீட்கப்படுறது ஒரு அடிப்படை விசுவாசம். இது சரீரம் மீட்கப்படாட்டி நாங்க எந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம், நோ ப்ராப்ளம். எப்படி நீங்க வாழ்ந்துட்டு போகலாம். இது ஒரு மீட்கப்படும் என்பதற்காகத்தான், தேவனுடைய ஆலயம் என்பதற்காகத்தான் அவர் என்ன செய்கிறார்? முத்திரை போடப்பட்டிருக்கிறது. எனவேதான் 4:30 வாசிக்கிறோம், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை தூக்கப்படுத்தாதீங்க. பிள்ளையாட வழியெல்லாம் போகாதீங்க. சரீரத்தை ஜீவப்படியாய் ஒப்பு கொடுங்க. குடிக்க வேண்டாம், வெறிக்க வேண்டாம், பேசித்தரம் பண்ண வேண்டாம், சண்டை குடிக்க வேண்டாம், மத வேண்டாம், இது வேண்டாம். காரணம் என்னென்றால் இது தேவனுடைய ஆலயம்.
தன்னுடைய ஒரு வசனம் இருக்கு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஆபத்தான வசனங்கள் இருக்கு, எச்சரிப்பு வசனங்கள் இருக்கு. இது பேசிக் டீச்சிங் நம்முடையது, சட்டத்தை முடிப்பதற்காக. அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர்கள் எங்கே நிற்கிறார்கள்? அந்த 1,44,000 பேர், அது உங்களுக்கு தெரியும், எங்க நிற்கிறார்கள்? சீயோன் மலையிலே இருக்கிறார்கள். அப்ப நீங்க அங்கே இருப்பீங்க. அவங்க சீயோன் மலையில நிற்பாங்க, நின்று கொண்டிருக்கிறாங்க எல்லாரும். அப்ப நீங்க அங்க இருப்பீங்க. எங்க இருப்பீங்க? அங்க இருப்பீங்க. எங்க தெரியாது, எங்க போய் இப்படி வார தெரியாது. அநேக வாசஸ்தலங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாரு, எந்த மூலையில கொண்டு விடுறாரோ எனக்கு தெரியாது சொல்ல போறீங்களோ? பிதாவிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு, அதுல ஒன்று விட்டுட்டு தனியை விட்டுருவாங்க ரூம்ல. இது கொஞ்சம் நாளைக்கு சொல்லிருங்களோ? பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம். பவுல் என்ன சொல்லுகிறார்? இதெல்லாம் 21-23 பவுல் சொல்லுகிற வசனத்தை பாருங்கள். பிலிப்பியர் 1:21-23. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 1:22-23 வாசிங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். அப்ப தேகத்தை விட்டு பிரிஞ்சு யாரோட இருக்க ஆசை? அப்ப ஒரு விசுவாசி யாரோட இருப்பார்? கிறிஸ்துவோட. ஆட்டுக்குட்டியான மலையில் அடிப்பார்கள், நீ கிறிஸ்துவோடு கூட பரலோகத்தில். கிறிஸ்து இருக்கிற பரலோகம். கிறிஸ்து பூமிக்கு வந்த பிறகு இவங்க பூமியில சீயோன் மலையில பூமியில ஆட்டுக்குட்டியானவர் இருப்பார், ஆண்டவர் அங்கே டிரான்ஸ்பர் இருக்கும். ஆனா நம்முடைய இருப்பிடம் வந்து நம்முடைய குடியிருப்போம் பரலோகம். அப்ப எது மிகுந்த கிருபையின் காலம்? எது மிக கிருபையின் காலம்? எது உங்களுக்கு விருப்பம்? இந்த 1,44,000 பேருக்குள்ள வரணுமா அல்லது இந்த கூட்டத்துக்குள்ள வர வேண்டுமா? எந்த கூட்டத்துக்குள்ள சொல்லுங்க ஐயா, அடிச்சு சொல்லுங்க. இந்த சிபிஎம், டிபிஎம், டிடிஎன் அந்த இதெல்லாம் வந்து எவ்வளவு நாங்க 1,44,000 பேர் நாங்க தான். நீங்கள் எல்லாரும் சும்மா பெந்தைக்கோஸ்த கத்தி போட்டு போவீங்க. பாருங்க, இருந்து பாருங்க, எங்களுக்கு கிடைக்கிற மதிவை பாருங்க. நாங்க கல்யாணம் கட்டவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அடியில திண்டு மட்டும் நாங்க சன்னியாசி குளத்துதான் இருக்கிறோம். எங்களுக்குத்தான் இந்த இதெல்லாம் கொடுப்பாரு. 1,40,000 உங்களுக்கு ஒரு கட்டசி மட்டும் உங்களுக்கு இருக்க மாட்டீங்க. எவனாவது விவாதம் பண்ணினால் நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் விவாதம், முதல் வார்த்தை, அப்படியா தம்பி, அது அப்படியல்ல வசனம், இல்லையா அது அப்படியல்ல வசனம், இப்படித்தான் என்று 2வது தரம் சொல்லுங்க. அதாவது கேட்கல 3ஆம் தரம் வாயத்திரம் சொல்லுங்க. சரி, அந்த 1,44,000 நீங்க தான், உங்களை தான் நாங்க வச்சுக்கொள்றோம், நீங்க வச்சுக்கொள்ளுங்க. நான் சொன்னேன், நீங்க வச்சுக்கொள்ளுங்க. ஆனா நீங்க அந்த சீயோன் மலையில என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? நீ நிப்ப, நாங்க உட்கார்ந்து இருப்போம். இப்ப யார் பேரு சொல்லி கொடுக்க அவனு? அவரோட வாய் முடிக்கு போயிடும். விவாதம் பண்ண வந்தா இப்ப விவாதம் பண்றோம். 2 தரம் சொல்லி பாக்குறது இல்ல, இது இப்படி இப்படி சொல்லி பண்ணி போகுது. அது உனக்கல்ல, அது 1,00,000 இஸ்ரேல். கடைசி இஸ்ரேலோடு கடைசியாக நான் பார்க்கிறோம், இன்னும் கொஞ்சம் மக்களும் அவர்களோடு சேர்ந்து ரசிக்கப்படுவார்கள். இஸ்ரேல் மக்கள் சேர்ந்த மக்களோடு சொல்லப்படுகிறது. ரோமர்கள் நிறுவன நிறைய வசனங்கள் இருக்கு, நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். கொஞ்சம் பேர் மீட்கப்படுவார்கள். அவங்க எல்லாரும் ஆட்டுக்குட்டியானோட அங்க ஒரு குருத்தோலை பிடிச்சோட அங்க நிப்பாங்க, அந்த பாட்டை படிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா நீங்க நிப்பீங்க அந்த 1,44,000 நாங்க பர்வத்துல உட்கார்ந்து இருப்போம். யாரு பெருசு? நாங்க தான் பெருசு. அதோட கதையை முடி போயிட்டு வரோம். சாமி என்ன அனுப்பிடும்? 2 அடிச்சு விவாதம் பண்ணி சண்டை பிடிச்சு போட்டு குளறி ஒன்றுமே செய்யாதீங்க. இது அவங்களுக்கு 2ஆ பிரிச்சு காட்டணும். இது அநேக பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. அந்த 1,44,000 நாங்க தான் இந்த ஜெகோவா விட்னஸ் ஒரு பக்கம், ஒரு பக்கம் இந்த சிபிஎம் ஒரு பக்கம் அந்த இது கன குரூப்ஸ் இருக்கு. இன்னொரு குரூப் இருக்கு,
அன்ஃபெஸ்டர்ஸ் உண்டு. இந்த 7ஆம் நாள் திருச்சபை என்று கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? 7ஆம் நாள் திருச்சபை அது எப்படி உருவாகிட்டு தெரியுமா உங்களுக்கு? மிக கவனம். அது உருவான அவையிலும் ஒரு கொள்கையை வச்சு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கொள்கை. அவர்கள் சொல்லுவார்கள், இந்த 1,44,000 பேருக்குள்ள நாங்க வருவோம், நாங்களாம் அங்க நிக்க போறோம். ஏன்னு சொன்னா அந்த சபை உருவாக காரணம் ஒரு பெண்ணால, ஒரு ஸ்திரீ. அதிகமான பிள்ளையான சபையில் உருவானதுதான் பெண்ணால, ஒரு ஸ்திரீயால. அவளோட ஒரு தரிசனம் கண்ட பேர் மறந்து போச்சு. உடனே ஆண்டவருடைய பரலோகத்துக்கு அவளை எடுத்துக்கொண்டாராம். அவர் சொல்லுகிறார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு அங்கு ஒரு உடன்படிக்கை பெட்டி கொண்டிருந்தது. பரலோகத்திலே உடன்படிக்கை பெட்டி கொண்டிருந்து அதை திறந்த பொழுது அதிலே 10 கட்டளைகள். 10 கட்டளைகள். அதிலே 4வது கட்டளை மினுங்கிச்சுது. அப்படியே ஒரு விரல் சுட்டி காட்டி அப்படியே மினுங்கிச்சுதான். எது 4வது கட்டளை? ஒன்றுல கைய வச்சா ஒன்றுல கேட்க வேண்டிய, ஒன்றுல வச்சா ஒன்றுல போ. 4வது கட்டளை. 4வது கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்த. அப்போ ஓய்வு நாள் எது? என்ன நாள்? யூதருக்கு 7ஆம் நாள், சனிக்கிழமை. எனவேதான் அவர்கள் என்ன செய்தார்கள்? டாக்டர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கர்த்தர் அக்செப்ட் பண்ண மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்தால் அது தேவனுக்கு பிரியம் இல்லாத நாள். தேவனுக்கு பிரியமான நாள் இந்த 7ஆம் நாள். நான் தைரியமா சொல்றேன், ரெக்கார்ட் பண்றேன். 7ஆம் நாள். எனவே சனிக்கிழமை தான் ஆராதனை செய்யணும். சனிக்கிழமை செய்தால்தான் அது தேவனுக்கு பிரியமான ஆராதனை. என்ன நான் கண்ட தரிசனத்தின்படி பரலோகத்திலே அந்த உடன்படிக்கப்பட்டு திறந்து அதில் இந்த வசனத்தை நான் 4ஆம் வசனத்தை ஆண்டவர் சுட்டி காட்டினார். 7ஆம் நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று. எனவே அன்றிலிருந்து இந்த 7ஆம் நாள் அன்வெஸ்டர்ஸ் சொல்லப்பட்ட இந்த 7ஆம் நாள் திருச்சபை உருவாகி இருக்கு. அது இன்றைக்கு நல்லா பறந்து 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 இப்போ பெரிய இதா போய் இருக்கிறது. பெல்ஜியத்துல கூட ஒரு சபை ஒன்று இருக்கிறது, 7 நாள் திருச்சபை. ஒரு 2 நாள் ஞானஸ்தானத்தை தந்தாங்க, 3ஆம் நாள் ஒழுங்கான திறந்து விட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்தபடினால என்னத்துக்காக ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை செய்வதில்லை என்று சொன்ன பொழுது நாங்கள் சொன்னோம், இது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழுந்த நாள், அதில் செய்ய நாங்கள் விருப்பமா இருக்கிறோம். அவ்வளவுதான். இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது தொட்டுவிட்டார்கள். ஏன்னா அவர்கள் செய்வதெல்லாம் 7ஆம் நாள் தான், 7th day சனிக்கிழமை தான் இப்பட்டது இருக்குது. அவர்கள் சொல்லுவார்கள், இதிலே செலக்ட் பண்ணப்பட்ட கூட்டங்கள் நாங்கள் தான், அதனால தான் நாங்கள் இருக்கிறோம். யெகோவா விட்னஸ்காரரும் அதுதான். யெகோவா விட்னஸ்காரர் 1,44,000 பேர் தாங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்னென்றால் எல்லாரும் அல்ல, ஏராளமான பேர் இருக்கிறார்கள். யெகோவா விட்னஸ்ல ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அந்த 1,44,000 பேருக்குள்ள வர்றது யார் என்று சொன்னா, இந்த ரோட்டா வீதி வீதியாக புத்தகம் கொடுத்து எத்தனை பேரை யெகோவா விட்னஸ்க்குள்ள மாற்றிக்கொண்டு வாரார்களே இருக்கிறார்களே, அவர்களுக்கு கிடைக்கிற ப்ரொமோஷன், அவர்களுக்கு படிப்படியா ப்ரொமோஷன் கொடுத்து அமெரிக்காவில் கடைசியில அவருக்கு ஒரு நல்ல அருமையான பேர், ஒரு 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 அருமையான பேர். அவற்ற ஏதோ ஒரு ஞாபகப்படுத்தினா அவர் தான் 1956ஆம் ஆண்டு அந்த உலக இரண்டாவது உலக போர்ல உருவாக்கப்பட்ட இந்த யெகோவா விட்னஸ் உலக போர். அவருடைய பேர் தெரியுமா உங்களுக்கு? ஏதோ ஒரு அருமையான ஒரு பேர் தெரியுமா? அந்த 2ஆம் உலக போர் தொடங்கினது. அந்த 2ஆம் உலக போர்ல இருந்து தொடங்கப்பட்டு அப்படியாக அவர் கடைசியில அவர் ஒரு படிச்ச ஒரு இது, அவர் பேர் படிச்ச ஒருவர், அவர் கடைசியில சொல்லிவிட்டார், மோசே மெரியாள் மறுகிறார்கள், மோசே மெரியா மறப்புகிறார்கள், உடனடியாக அவர்களுக்கு ஒரு பெரிய மாளிகை கட்ட வேண்டும் என்று. பின்னர் நடந்த 60ஆம் ஆண்டுல மோசே மெரியா மறப்புகிறார்கள், அவருக்கு பெரிய மாளிகை கட்ட வேண்டும் என்று. அப்ப எல்லா இடத்துல இருந்து காசு போச்சு. மோசே எலியா வரப்போறாண்டு இவர் தீர்க்கதரிசி சொல்லிவிட்டார், எல்லா காசு அனுப்பி விட்டார்கள். பெரிய மாளிகை கட்டியாச்சது. 1960ஆம் ஆண்டு இதோ மோசே மெரியா வருவார்கள். ஆனா அவங்க 2 பேரும் வரையில. எனவே அவருக்கு அதை விட்டு இருந்துட்டார். அந்த மாளிகையில் அவருக்கு உட்கார்ந்துட்டார். அவர் மறுத்து போயிட்டார். இப்படி ஏமாற்றப்பட்டு இப்படி 1,84,000 பேரை யார் என்று சொன்னா, எவர் கஷ்டப்பட்டு எவர் இப்படி எத்தனை பேருக்கு புத்தகத்தை கொடுத்து உங்களை மாற்றுகிறாரோ அவர்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து, சர்ச்சில் கொண்டு போய் ப்ரொமோஷன் கொடுத்து 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 அவர்கள் அமெரிக்காவுக்கு அனுப்பி அப்புறம் அங்கே இருந்து அவர்களை செலக்ட் பண்ணி அதில் இருந்து இவர்கள் எடுப்பார்கள். அப்படி ஒரு கவுண்டராக இவர் அநேகம் பேரை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு அநேகம் பேர் வேலை செய்திருக்கிறார், ஒரு அநேகம் பேருக்கு காரியம் நடப்பிச்சிருக்கிறார் என்று. அதுக்காக தான் இன்னைக்கு வாட்ச் டவராக நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, நீங்க கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாடம் அவங்கள்ட்ட இருந்து.
வீதிகளில் இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பனி பெய்யும், மழை பெய்யும், குளி பெய்யும், காற்றடிக்கும். ஆனால் அங்க இருந்து கொண்டு டாக்ஸ் கொடுத்து கொண்டு புத்தகம் கொடுத்து இருப்பாங்க, குற்றம் கொடுத்து இருப்பாங்க. ஏன் அந்த 1,44,000 பேரு கூட நான் வருவன் பண்றதுக்காக. இது எங்களுக்கு கிருபையாக கர்த்தர் எவ்வளவு கற்றுக் கொடுத்து புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க சொல்லியும் எங்களால் போக முடியாம இருக்கு. வந்தாலும் வச்சிருக்கலாம் இருக்காரு. முடியாத கஷ்டத்துல நாங்கள் இருக்கிறான் பாடவர்கள். சிந்திச்சு பாருங்க. அவர்கள் அந்த 1,44,000 பேர்ல ஒருவனா வர்றதுக்காக அவர்கள் பனி குளிர் நாடு இருந்து திரிகிறார்கள். எனக்கு தெரியும். ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்பார்கள், அங்க போனா நிற்பார்கள், வீடு வீடா போய் தட்டுகிறார்கள், வீடு வீடா கூப்பிடுகிறார்கள். யாராவது போறாங்களோ வீட்டை போய் தூக்கு பிரசனம் கொடுத்திருக்கிறார்களோ அப்படியாக போக மாட்டார்கள். அவர்கள் போகிறார்கள். வெளியே போனாலும் திரும்ப வருகிறார்கள். திரும்ப அடிச்சாலும் ஏன் கோபப்படுறீங்க சிரிச்ச முகத்தோடு வருகிறார்கள். திரும்ப திரும்ப வருகிறார்கள். அவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த 1,44,000 பேருக்குள்ள நாங்க வரணும், ஐயோ நாங்க போட்டி போடணும் என்ற அந்த வாஞ்சை, அப்படி டீச்சிங் அவங்களுக்கு, அவங்களுக்கு அந்த உபதேசம், அவங்களுக்கு அந்த உபதேச தரிசனம். நமக்கு உங்களை உட்கார வைக்கிறார் ஆண்டவர், நமக்கு பரிசுத்தாவி என்று வைக்கிறார், நமக்கு வரங்களை கொடுக்கிறார், வசனத்தை கொடுக்கிறார், நிறைவை கொடுக்கிறார், எல்லாம் கொடுக்கிறார். ஆனால் நாமோ என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோம்? நீங்களே முடிக்கப்பா. நாம் என்ன செய்கிறோம்? நீங்களே முடிச்சு கொடுங்க. என்ன செய்கிறோம்? ஏதோ வந்துட்டு வந்தோம் போனோம் என்று போனோம் அன்பானவர்களே. எனவேதான் தரிசனம் பாருங்க, பவுல் சொல்லுகிறார் அப்படியாக குடியிருப்போ அங்கே இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த 1,44,000 பேரை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? அவைகள் எல்லாரும் கன்னிகைகள். தேவனுடைய சபையோ மனவாட்டிகளா? மனவாட்டியா? கன்னிகை. உங்களை யாரு பவுல் சொல்லுகிறார், உங்களை நான் கிறிஸ்துவுக்கு ஒரு பரிசுத்த கன்னிகையாக ஒப்பு கொடுக்க நான் விரும்புகிறேன். கன்னிகை, வன்பொடி, ஒரு இது அவர்கள். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. நான் அப்படி சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. பிறகு இவர்கள் காணிக்கை கொண்டு வர்ற காரியங்கள் எப்படியெல்லாம் இந்த கிறிஸ்தவ சபைக்கு பாடுபட்டவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் எவ்வளவாய் காரியங்கள் செய்வார் என்று நாங்கள் பார்க்க போகிறோம், செய்ய போகிறோம். ஆனால் ஒன்று ஒரு வித்தியாசம், கடைசியை சொல்லி முடிக்கிறேன். இப்ப வாசிச்ச இந்த 12 கோத்திரம் இருக்கு. எத்தனை கோத்திரங்கள் இருக்கு இஸ்ரவேல்ல? இதுல 2 கோத்திரம் விடுபட்டு. இந்த வாசிச்ச அந்த 7ஆம் அதிகாரத்துல 2 கோத்திரம் இல்ல. 7ஆம் அதிகாரம் இந்த சப்ஜெக்ட் நான் முடிச்சுட்டே நான் போகணும், இல்லாட்டி எனக்கு நித்திர வர. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல நல்லா பாருங்க. கட்டிக்காரன் யார்? நல்ல ஒரு வேத பண்டிதன் பாப்பேன். அவங்கள இன்சல்ட் பண்ணல. யார் கட்டிக்காரன்? முத்திரை போடப்பட்டவருடைய இலக்கம் பாருங்க, 4ஆம் வசனத்திலிருந்து 5 வருதா? வாசிங்க வாசிங்க வாசிங்க. மற்ற பிள்ளைகள் பிடிங்க. 2 பேர் விடுபட்டாச்சு. யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஒரு ஒற்றை ஃபெயிலியர் இருந்தா எழுதி கொள்ளுங்க ஐயா, பிடிக்கிறதுக்கு இல்லையா சார்? கடைசி விட்டார் அவர் அப்படி வாசிச்சுட்டே போவார். கோத்திரம் போவோம், 12,000 போவோம். கடைசியில ஒன்றுமே உங்களுக்கு ஒரு ஃபெயிலை எடுத்து சொல்ல சொல்ல டக் 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 டக்குன்னு போட்டுன்னு போனாதான் டேய் இந்த 2 பேர் இல்ல எங்க போய் அப்படிதான் வேதம் வாசிக்கணும். ஒற்றை இதோட நிக்கணும் வாய்த்தமாக வாசிங்க. யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பெஞ்சமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000.
யாரு? வெரி குட். யார் சொன்னது? ரெபேக்காவா? யார் சொன்னது? இப்ப தான் சொன்னது யாரு? தான் சொன்னது நான். சொல்லுங்க. நான் தான் தான் என்றேன். யா குட். சோ வெரி குட். தான். இன்னொன்று 2 பேர் விட்டாச்சு. வெரி குட். இன்னொன்று இன்னொரு வெரி குட். எப்ராயிம். ஏன் இந்த 2 பேரை விட்டாரா ஆண்டவர்? அது உங்களுக்கு ஒரு சிம்பிளா இருந்தாலும் பெரிய ரகசியம் அதுல இருக்கு. இந்த 2 கோத்திரத்தை தட்டிட்டார். அதுக்கு மாறாக யார் வருகிறார்கள்? அதுக்கு மாறாக 2 பேர் என்ன சொல்லி இருக்கிறார் ஆண்டவர்? லேவி. ஏன் லேவி? ஏன் லேவி? ஆசாரியர்கள் அப்படின்றாங்க. நோ, பல ஏற்பாட்டில் லேவியர்களை எண்ணக்கூடாது கட்டளை. லேவியர்களை எண்ணக்கூடாது சொன்னது சரி. அரவாசி பாக்ஸ் சரியா சொல்லு. லேவியர்களை எண்ணக்கூடாது சொல்லிட்டார் ஆண்ட போசிபுலவர். மற்றாக்கள் எண்ணு, லேவியர்களை எண்ணக்கூடாது என்று விட்டாச்சு. அடுத்தது வருகிறது பாருங்கள். ஜோசப் வரல. ஜோசப் என்ற கோத்திரம் இல்ல. எப்ராயிமுக்கு பதிலாக யோசேப் பண்றார். யோசேப் என்ற கோத்திரமே இல்ல. எப்ராயிம் என்றுதான் இருக்குது. மனாசே எப்ராயிம் 2 பேரும் யாரு? யோசேப்பினுடைய பிள்ளைகள். 2 பிரிகிறது. இவர்கள் 2 பேருடைய வர்றதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், என்னவென்றால் அந்த நாட்களிலே சாலமோனுடைய காலத்திலே ஒரு மகன் இருந்தார். சாலமோனுடைய மகனுக்கு பெயர் என்ன? சாலமோனுடைய மகனுக்கு பெயர் என்ன? ஐயா ஜெரோபெயாம். ஜெரோபெயாம் நல்ல படிங்க. இல்ல ஜெரோபெயாம். இந்த ஜெரோபெயாம் என்ன செய்தான்? டக்கண்டு ரெகோபெயாமோட பகைச்சு கொஞ்சம் பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சு அவன் என்ன செய்தான்? கொண்டு போய் சமாரியாவில் கொண்டு போய் தன்னுடைய 10 கோத்திரங்களோடு கூட அவன் அங்க உட்கார்ந்துட்டா இருந்து ராஜாவாகிறதுக்கு. அப்ப அந்த 10 கோத்திரத்தையும் யோசேப்பு கோத்திரம் என்றுதான் சொல்லுவார்கள். 10 கோத்திரம். இப்ப யாராவது யோசேப்பு கோத்திரம் என்று சொன்னா, அதாவது பெஞ்சமினையும் யூதாவையும் தவிர்த்து மிச்ச எல்லா கோத்திரங்களும் யோசேப்பு கோத்திரம் என்றுதான் பெயர். நீங்க பைபிள் வாசிக்கலாம் போகணும். இப்ப இந்த 10 கோத்திரங்கள் அவனோடு கூட சேர்ந்து போயிட்டது. அப்போ அந்த ஜெரோபெயாம் இந்த நாட்டை தன் ஆள்றதுக்காக சாலமோனுக்கு பிறகு அவன் கேட்கிறான், இது எப்படி இந்த மக்களை நான் நடத்தலாம் என்று கேட்டெடுத்துல அவனுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டது என்ன? நீ போய் முதியோர் இடத்துல, அதாவது அங்க இருக்கிற தகப்பன் ஆலோசனைக்காரர் இருக்கிறான், கொஞ்சம் வயதானாக்கள், அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவன்கிட்ட போயிட்டு கேளு. அவன் கேட்டானா? கேட்க இல்ல. யார்கிட்ட போனான்? அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனான். அதான் போய் முதியோர் சொல்லு கேட்கணும்ன்றது. இவங்க என்ன கிழவங்க, இவங்க என்ன கேட்கன்னு சொல்லி போட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கேட்டா என்னடா செய்வோம் பண்ணிட்டு அவங்க விட்டாங்க. நல்ல ஐடியா, நல்லா கபிலாக்கி விடுறான், எல்லாத்தையும் இப்படி செய்து விடுறான், கட்டி விடுறான்னு அவங்கள ஆலோசனை சொல்லி விட்டாங்க. அதனால அவன் என்ன செய்தான்? அப்படி குழந்தைப்படினால அவன் இந்த 10 கோத்திரத்தை வச்சிருந்தான். இப்ப ஜெருசலேம் ஆலயம் அங்க இருந்துச்சு, தேவனுடைய ஆலயம் அங்க இருந்துச்சு யூதேயாவில். யூதேயாவில் அங்க இருந்துச்சு. யூதேயா கோத்திரமும் யூதா கோத்திரமும் பென்யமினும் ஒன்று. யூதேயாவில் தான் தேவனுடைய ஆலயம் இருந்தது. யூதேயாவில் தான். ஏன் இயேசு கிறிஸ்து எங்கே மரித்தார்? எங்கே மரித்தார்? யூதேயாவிலே தான். அந்த ஏரியாவா ஏரியா ஜெருசலேமில் யூதேயா மரித்தார். அப்ப இந்த கோவில் ஜெருசலேம் யூதேயாவில் இருந்தபடினால ஜனங்கள் பண்டிகைக்கு எங்க போவார்கள்? பண்டிகை கொண்டாட வேண்டும் எங்க போவார்கள்? ஜெருசலேம் தான் போவார்கள். அப்பொழுது அவன் என்ன செய்தான்? அடடா, இவங்க எல்லாரும் அங்க போனாங்கன்னு சொன்னா அவன் பிடிச்சிருவானே ஆக்கல. ரெகோபெயாம் அவன் பிடிச்சு வச்சு கொண்டு ஆசை காட்டி ஒரு வேளை கோவில் திருவிழாக்குள்ள மயங்கி அது இது எல்லாம் போட்டு அவனை ராஜாவாகி எனக்கு எதிராக வந்துருவாங்களோன்று பயந்து இவன் என்ன செய்தான்? இவன் இந்த ஜோசப் எப்ராயிம் அந்த பெத்தேல் தான் என்ற இடத்துல வச்சு ஒரு விக்கிர ஆராதனை கோயிலை கட்டி விட்டான். பெத்தேல் தான் என்ற இடத்திலும் விக்கிர ஆராதனை கோயில் இதை கட்டி போட்டு, நீங்க ஜெருசலேம் போகாதீங்க, பலி செலுத்துறா இங்கே பலி செலுத்திக் கொள்ளுங்க என்று ஜனங்களை விட்டுட்டான். அப்ப ஜனங்கள் முழு பேரும் என்ன செய்ய ஆரம்பிச்சு விட்டார்கள்? விக்கிர ஆராதனைக்குள்ள ஆகிட்டார்கள்.
இந்த விக்கிர ஆராதனைக்குள்ள ஊறி போய் நல்லா சிக்கப்பட்டு போனார்கள் யார் என்று சொன்னால், நீங்க இப்ப வாசிச்ச யாரு? இந்த தான் கோத்திரமும் எப்ராயிம் கோத்திரமும் நல்லா இறுகிட்டாங்க. அதனால கர்த்தருடைய கடும் கோபம் வந்தது. வாசிங்க கடைசியாக உப ஆகமம் 29. உப ஆகமம் 29. உப ஆகமம் 29 18 23. உப ஆகமம் 29 18 23. 261வது பக்கம் பழைய ஏற்பாடு. ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். அப்படிப்பட்டவன் இந்த ஆணையுறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிரார். மன்னிக்க சித்தமா இரார், மன்னிக்க மாட்டார். அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும். கர்த்தர் அவன் பெயரை வானத்தின் கீழ் இராதபடி குலைத்து போடுவார். இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களின் படியும் அவனுக்கு தீங்காக கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் அவனை புறம்பாக்கி போடுவார். டிஸ்மிஸ், தூக்கி போடுற, போ வெளியே, கெட் அவுட், அவ்வளவுதான், போ. இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து என்ன செய்ய விட்டுருவார்? தூக்கி அடிச்சு விட்டுருவார். வானத்தில் ஒரு விக்கிரகத்தை நீ வழிபட ஆரம்பித்தாய். உன்னுடைய தேவன் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து நீ எவ்வளவா இவனுக்குரிய சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் உன்னை அவர் மன்னியார். கடும் கோபம் கொண்டு சொல்லுகிறார், கோத்திரங்கள் உண்ட பேர் கூட இல்லாதபடிக்கு நான் என்ன செய்து விடுவேன்? தூக்கி போட்டுருவேன். பேர் கூட எனக்கு உச்சரிக்க மாட்டேன், தூக்கி போடாது. அதுல போய் விழுந்ததுதான் இந்த தானும் இந்த எப்ராயும். தூக்கி போட முடியல. அது பதிலாத்தான் கொண்டு வரார் எப்ராயும் யோசேப்பை கொண்டு வந்து நிறுத்தினார். தேவன் பொல்லாத தேவன் மட்டுமல்ல, நல்லவர், கிருபை நிறைந்தவர், அன்புள்ளவர், பாசம் நிறைந்தவர். இப்பொழுதே அவரை பற்றி கொண்டிருந்தால் அந்த மறுமையில இன்னும் நாம் படித்ததிலும் பார்க்க அதிகமான மனமகிழ்ச்சியோடு கூட நம்மை வைத்திருப்பார். அன்பானவர்களே, கிடைத்த இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத நீங்க விசுவாசிங்க. விசுவாசித்த நீங்க உறுதியாய் அவரை பற்றி பிடித்து இன்னும் ஒரு கொஞ்ச காலம்தான் எல்லாவற்றையும் நாம் விட்டு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடுவோம் என்றபடி அந்த ஒரு பந்தியில மட்டும் முத்திரையிட்ட சுத்தர்கள் வெள்ளங்கி தரித்தோராய் துதித்துடுவார். அப்படியாக நாம் இல்லாவிட்டாலும் பரலோகத்திலே வெண்வஸ்திரம் தரித்தோர்களாய் அப்படியாய் அவருடைய சிங்காசனத்தை சுற்றி துதித்துடுவார்கள் என்றாவது நாம் எழுதி வைத்து நாம் இன்பமாய் நாம் பாடலாம் என்பாளர்களே. அப்படி இருக்கலாம். இதை சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எந்த கூட்டத்தில் நீங்க சேர விரும்புகிறீர்கள்? அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலை தூக்கி எறியப்பட மனிதர்கள் விரும்புகிறார்களா? அதைத்தான் விரும்புகிறார்கள். எவ்வளவு வீடு வீடா போய் சுவிசேஷத்தை சொன்னாலும், எவ்வளவு இயேசு ரட்சிக்கிறார் என்று ஓடி ஓடி சொன்னாலும், பின்வாங்கி போன சகோதரர்களுக்கு எவ்வளவு பாடுபட்டு சொன்னாலும் ஜனங்கள் கேட்கிறதே குறைவு. அதுக்காகத்தான் மகா உபத்திரவ காலம் வந்து கொண்டிருக்கிறது. அது மிக அண்மையிலே வரப்போகிறது. கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு மகா உபத்திரவம் உண்டு, மிகுந்த உபத்திரவம் உண்டு. எல்லாருக்கும் உபத்திரவம் உண்டு, ஆனால் அவர்களுக்கு மிகுந்த உபத்திரவம் உண்டாயிருக்கும். யூதர்களுக்கு விசேஷமாக அந்த இது மிக கொடுமையான நாட்களாக இருக்கும். ஒருவரும் தப்பி போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கற்பிணி பெண்